தமிழ்நாட்டு மக்கள் நேருக்கு வணக்கம். 2026 குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை கரெக்டா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் क्वेश्चंसலாம் வந்து பாப்போம். அது ஒரு சீரியஸாவே நம்ம யூடியூப்ல கொண்டு போவோம். அது ஆப் ஸ்டூடெண்ட்ஸும் பாத்துருங்க, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல படிக்கிறவங்க பாத்துருங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல ப்ரீவியஸ் क्वेश्चन நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அதுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அதுக்கான ரெண்டாவது கிளாஸ் தான் இந்த கிளாஸ். ப்ரீவியஸ் क्वेश्चन சீரிஸோட ரெண்டாவது கிளாஸ். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி எல்லா டாபிக் எல்லா யூனிட்டும் கலந்து பாக்குறத விட தனித்தனியா பார்த்தா கொஞ்சம் மைண்ட் செட் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாலிட்டி தனியா பார்ப்போம், யூனிட் 6 ஓட எல்லா ப்ரீவியஸ் क्वेश्चन, INM ஓட எல்லா ப்ரீவியஸ் क्वेश्चन, தமிழோட எல்லா ப்ரீவியஸ் क्वेश्चन, அதாவது 2025 24 23 22 21 கடைசி ஒரு 5-6 வருஷம் ப்ரீவியஸ் क्वेश्चंस தனித்தனியா நடத்துங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால உங்கள் கோரிக்கையை ஏற்று இந்த வீடியோல யூனிட் 6 நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணலாம்னா, தனித்தனியா நடத்துவோம். GS தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 6 INM ஜியோகிராஃபி எகனாமிக்ஸ் பாலிட்டின்னு சொல்லிட்டு கூடவே மேத்ஸ் சேர்த்துருவோம். மேத்ஸ் எல்லா இதுலயும் வட்டும். ரைட்டா? அதாவது யூனிட் 6 பாக்குறோம்னா அதோட சேர்த்து மேத்ஸ் பாத்துருவோம். அது INM பாக்குறோம்னா மேத்ஸ் பாத்துருவோம், பாலிட்டியை பாக்குறோம்னா மேத்ஸ் பாத்துருவோம், எகனாமிக்ஸ் பாக்குறோம்னா அதோட மேத்ஸ் சேர்த்துருவோம். ரைட்டா? ஏன்னா அப்பதான் மேத்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப நம்ம மைண்ட் செட் ஆகும், மேத்ஸ் சேர்த்து பாக்குறப்ப. அதனால இந்த வீடியோல யூனிட் 6 பிளஸ் மேத்ஸ் இது ரெண்டுக்கான ப்ரீவியஸ் क्वेश्चंस பார்க்க போறோம். 2025 24 23 22 சொல்லிட்டு பார்க்க போறோம். ஞாபகம் வச்சுங்க, இப்ப நான் பார்க்க போற எல்லாமே ப்ரீவியஸ் क्वेश्चंस, TNPSல கேட்ட ரியல் क्वेश्चंस. அதனால இதுல ஈஸி லெவல் क्वेश्चंस இருக்கும், மீடியம் இருக்கும், டஃப் லெவல் எல்லா விதமான क्वेश्चंस இருக்கும். நீங்க இத பார்த்துட்டு இதெல்லாம் என்ன ரொம்ப ஈஸியா இருக்கு, இதெல்லாம் என்ன TNPSல எப்படா கேட்பாங்களா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இது ரியல் क्वेश्चंस. அப்படியே உங்களுக்கு டஃப் லெவல் क्वेश्चंस வேணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட்ல நம்ம நிறைய டெஸ்ட்ல வைக்கிறப்ப நம்ம நிறைய எடுப்போம். அதுல இருந்து வேணா அடுத்த வீடியோல நான் டஃப் லெவல் क्वेश्चंस நான் செப்பரேட்டா நடத்துறேன். அதை எப்படி ஆன்சர் பண்றதையும் சொல்றேன். சோ டைமை பேசாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கூற்று காரண கேள்வி. மங்களமா முதல் கேள்வியே ஒரு கூற்று காரணத்துல ஆரம்பிக்குது. கூற்று: CN அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். CN அண்ணாதுரை ஆர்கனைஸ்ட் ஸ்மால் லேபர் யூனியன்ஸ் அப்படிங்கிறது கூற்று. காரணம்: லேபர் வெல்ஃபேர் இஸ் ரிலேட்டட் டு டைம் அண்ட் பிளேஸ். தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது. இதுக்கான கேள்விக்கான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் CN அண்ணாதுரை அவர்களை பத்தியான முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்த்துருவோம். CN அண்ணாதுரை அவர்கள் 1909 செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் பிறக்கிறார். காஞ்சிபுரத்தில் பிறந்து அங்கே பச்சையப்பா பள்ளியில படிச்சு அப்படியே பச்சையப்பா கல்லூரியிலும் படிச்சு அங்கே ஆசிரியர் பட்டம் பெறுகிறார். யார் அப்படின்னா CN அண்ணாதுரை அவர்கள். CN அண்ணாதுரை அவர்கள் சிறு வயதிலேயே வந்து இந்த மேடை பேச்சு இருக்குல்ல, அந்த மேடை பேச்சுல அதிகமா ஆர்வம் கொண்டு பேசக்கூடியவர் தான் CN அண்ணாதுரை அவர்கள். கட்டுரைல அதிகமா கட்டுரை, அதாவது சமூக நீதி சார்ந்த கட்டுரைகளா இருக்கட்டும், அப்புறம் ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்டுரைகளா இருக்கட்டும், மற்றபடி இந்த சமூக நலன் சார்ந்த கட்டுரைகளா இருக்கட்டும், இது மாதிரி கட்டுரைகள் சுதந்திர கட்டுரைகள், இது சுதந்திர போராட்ட கட்டுரைகள்ல எழுதி சிறு வயதிலேயே வந்து மிகப்பெரிய அறிவாற்றலை பெற்றவர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரை அவர்கள். 1909 பிறந்து அவரோட அந்த அரசியல் பணி, கரெக்டா அரசியல் பணி, அரசியல் உறுப்பினராக சேர்ந்து அதன் மூலமாக அரசியல் பணியாற்றக்கூடிய அந்த காலகட்டம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1930கள். 1930களே சிறு வயதிலே வந்து அரசியல் பணியாற்ற ஆரம்பிக்கிறார் அண்ணாதுரை அவர்கள். அண்ணாதுரை எழுதிய CN அண்ணாதுரை என்கிற அண்ணா எழுதிய முதல் கட்டுரை எதுன்னு கேட்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எஸ்ஏ எதுன்னு கேட்பாங்க. பெண்கள் சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஏ. அண்ணா எழுதிய ஃபர்ஸ்ட் எஸ்ஏ என்ன கட்டுரை எது அப்படின்னா பெண்கள் சமத்துவம். தமிழரசு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 இதெல்லாம் அது வெளிவந்தது. இதான் அண்ணா எழுதிய முதல் கட்டுரைன்னு சொல்லலாம். ரைட்டா? பெண்கள் சமத்துவம், அதை ஞாபகம் வச்சுங்க. அண்ணாவோட அரசியல் பணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1930கள்ல ஆரம்பிக்கப்பட்டது, அது ஞாபகம் வச்சுங்க. அண்ணாவோட வழிகாட்டி யாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ப்ரொஃபசர் வரதராஜனை சொல்லலாம். ஏன்னா அவர் தான் வந்து அண்ணாக்கு சமூக நீதி கோட்பாடு, பிராமண அதாவது நான் பிராமினான அப்லிஃப்ட்மெண்ட், பிராமண அல்லாதவருக்கான முன்னேற்றம், அப்புறம் ஒரு அரசியல் கட்சி எப்படி பயணிக்கணும், இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை கொடுத்தவர் யார் அண்ணாக்கு அப்படின்னா ப்ரொஃபசர் வரதராஜன் அவர்கள். காங்கிரஸ் கட்சியில வரதராஜன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அண்ணாவை என்ன சொல்லுவார்னா பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டிங்குவார், நீதி கட்சியின் மூளைங்குவார். அண்ணா அவர்கள் நீதி கட்சியில இணைந்தது எப்ப அப்படின்னா 1934 இணைவாரு. நீதி கட்சியில இணைஞ்சு இந்த ஜஸ்டிஸ்னு சொல்லக்கூடிய பத்திரிகை இருக்குல்ல, அந்த பத்திரிகையில ஆசிரியர் பணியாற்றுவார். யார் அப்படின்னா அண்ணா. இதுவே ப்ரீவியஸ் क्वेश्चन. 1909 பிறக்கிறார், பச்சையப்பா பள்ளி காஞ்சிபுரத்தில் படிக்கிறார், பச்சையப்பா பள்ளியில படிக்கிறார், பச்சையப்பா கல்லூரியில் படிக்கிறார், ஆசிரியராக பணியாற்றுகிறார். அரசியல் விழிப்புணர்வு சிறு வயதிலேயே தொடங்குகிறது அண்ணா அவர்களுக்கு. 1930களில் அரசியல் பணி ஆற்ற தொடங்குகிறார். பெண்கள் சமத்துவம் அவரோட முதல் கட்டுரை, முதல் சிறுகதை, ஃபர்ஸ்ட் ஷார்ட் நாவல் எதுன்னு கேட்பாங்க. ஆனந்த விகடன்ல வெளியான கொக்கரக்கோ, இதான் வந்து அண்ணாவோட முதல் சிறுகதை, அதை ஞாபகம் வச்சுங்க. 1934 வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்கும்.
அதாவது செங்குந்தும் இளைஞர் மாநாடுன்னு ஒன்று நடக்கும். செங்குந்து இளைஞர் மாநாடு. அந்த மாநாட்டுல அண்ணாவும் பெரியாரும் சந்திச்சிருப்பாங்க, முதல் முறை சந்திப்பாங்க. இதுவே எக்ஸாம்ல கேட்பாங்க, அண்ணாவும் பெரியாரும் முதல் முறை சந்தித்த மாநாடு எதுவும் கேட்பாங்க, செங்குந்தும் இளைஞர் மாநாடு 1934. இதை ஞாபகம் வச்சுங்க ரைட்டா, அண்ணாவை பத்தி பாக்குறப்ப. அதே மாதிரி அண்ணா வந்து முதல் சுயமரியாதை மாநாடு எங்க நடத்தினான்னு சொல்லி கேட்பாங்க. 1937 துறையூர்ல நடத்தியிருப்பார். துறையூர்ல அண்ணா தலைமை தாங்கி நடத்திய முதல் சுயமரியாதை மாநாடு. இந்த சுயமரியாதை மாநாடு ஏற்கனவே 1929 செங்கல்பட்டுல நடக்கும். சவுந்தரபாண்டியன் தலைமை தாங்குவார். அது முதல் நடந்த சுயமரியாதை மாநாடு. சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் முறை நடந்த சுயமரியாதை மாநாடு 1929 சவுந்தரபாண்டியன் தலைமையில. நான் சொல்றது அண்ணா தலைமையில துறையூர்ல 1937. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரைட்டா. 1930 இரண்டாம் சுயமரியாதை மாநாடு ஈரோட்ல நடக்கும். ஜெயகர் அப்படிங்கிற நபர் வந்து தலைமை தாங்குவார். இது வந்து கூடுதல் இன்ஃபர்மேஷன், ஞாபகம் வச்சுங்க ரைட்டா. அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா 1938 முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஃபர்ஸ்ட் ஆன்டி இந்திய அஜிடேஷன் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல நடக்கும். ஏன்னா ராஜாஜி அவர்கள் அந்த டைம்ல முதல்வர் இருந்தப்ப ஹிந்தி மொழியை கட்டாயமாக்குவார். அதை எதிர்த்து அண்ணாவும் பெரியாரும் வந்து போராட்டத்தில் குதிப்பாங்க. தாளமுத்து நடராஜன் சொல்லக்கூடிய 2 நபர்கள் வந்து இறந்து போவாங்க. அதாவது போலீஸ் கஸ்டடியில போலீஸ் தடி அப்படி அங்கே இறந்து போவாங்க. சோ அது 1932 மிக முக்கியமான நிகழ்வு, இந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதுல அண்ணாவை கைது செய்வாங்க. 4 மாசம் சிறையில் இருப்பார். யார் அப்படின்னா அண்ணா அவர்கள். பரதன் இந்த மாதிரி பெயர், அதாவது பரதன் இந்த மாதிரி நிறைய புனை பெயர்கள்ல கட்டுரை எழுதி வெளியிடுவார். யார் அப்படின்னா அண்ணா அவர்கள். இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி 1940 திராவிட நாடு திராவிடர்களுக்கே, அதாவது திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழக்கத்தை திருப்பூர் மாநாட்டில் வந்து முன்மொழிவார். யார் அப்படின்னா அண்ணா அவர்கள். இதெல்லாம் கூடுதலா ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. கொக்கரக்கோ, பெண்கள் சமத்துவம், நீதி கட்சியில இணைந்தது, ஜஸ்டிஸ் ஆசிரியர், பெரியாரும் அண்ணாவும் சந்திச்ச செங்குந்து இளைஞர் மாநாடு, முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கப்புறம் 4 மாதம் சிறை தண்டனை, அப்புறம் 1940 திராவிட நாடு திராவிடர்களுக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த முழக்கமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் 1944 நீதி கட்சி அப்படிங்கிற பெயரை வந்து அதாவது நீதி கட்சி அப்படிங்கிற பெயரை வந்து திராவிட கழகம் மாற்றக்கூடிய மாநாடு 1944 சேலம் மாநாடு. அது ஞாபகம் வச்சுங்க 1944 ரைட்டா. அண்ணா அவர்கள் திராவிட கழகத்திலிருந்து விலகி திமுகங்கிற கட்சி ஆரம்பித்தது 1949. எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். 1949 திராவிட கழகத்திலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லக்கூடிய ஒரு கட்சி திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை 1949 அண்ணா அவர்கள் ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்களை இந்த திமுக வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க மக்கள்கிட்ட. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ரைட்டா ஏகப்பட்ட போராட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. குறிப்பா ராஜாஜியோட குலகல்வி திட்டத்தை எதிர்க்கக்கூடிய போராட்டமா இருக்கட்டும், இதுமாதிரி ஏகப்பட்ட போராட்டம், ஹிந்தி ஒழிப்பு போராட்டமா இருக்கட்டும், இதுமாதிரி ஏகப்பட்ட போராட்டத்தை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க திமுக. அதன் காரணமாக 1967 திமுக ஆட்சியை பிடிப்பாங்க. அண்ணா முதல்வர் ஆவார். காங்கிரஸ் அல்லாத முதல் தமிழ்நாட்டு முதல்வர் CN அண்ணாதுரை அவர்கள் 1967. 1969 அண்ணா வந்து புற்றுநோய் காரணமாக பிப்ரவரி மாசத்துல இறந்து போயிடுவார். இதான் அண்ணாவோட முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய வரலாறு. 1909 ஆரம்பிச்சு 1969 வரைக்கும் பார்த்திருக்கோம் ரைட்டா. அவர் முதல்வர் இருந்தப்ப நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்விகள் நம்ம அப்பப்ப பாக்குறப்ப நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அது சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கீழே வரும் ரைட்டா. அதனால அதையும் பார்த்துருவோம். இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, இப்ப அண்ணாவை பத்தியான முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் ரிவிஷன் பண்றவங்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்திருக்கும் ரைட்டா. ஃப்ரெஷர்ஸும் கொஞ்சம் ஸ்லோவா கவனிச்சிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். CN அண்ணாதுரை ஆர்கனைஸ்டு ஸ்மால் லேபர் யூனியன்ஸ். இப்ப உங்களுக்கு நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. ஒரு தலைவரை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஒரு லீடரை பத்தி கேட்கறாங்க. மிகப்பெரிய தலைவர் காந்தி, நேரு, பட்டேல், பகத்சிங், வஉசி, பாரதியார், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, அயோத்திதாசன பண்டிதர், ஜோதிபா பூலே, பெரியார், அண்ணா, கலைஞர் கருணாநிதி, MGR, செல்வி ஜெயலலிதா, இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்வியில அந்த தலைவரை பத்தி ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு மக்கள் பணியாற்றுகிறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, தொழிலாளர்களுக்காக பாடுபட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, சமூக நீதிக்காக பாடுபட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, இந்த திட்டத்தை இந்த இயக்கத்தை அவர் மக்களுக்காக ஆரம்பித்தான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, இதான் தலைவரோட பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தலைவரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா TNPSC கேள்வி எடுக்கிறவங்க அது நிறுத்தி நிதானமா எங்கேயும் மிஸ் பண்ணாம தலைவரை பத்தி எந்த அளவுக்கும் ஒரு இது ஆகாம, அதாவது அவரோட அந்த மதிப்பு குறையாம கரெக்டா அவர் செஞ்சதை தான் கேட்பாங்க.
இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப பாருங்க, சிஎன் அண்ணாதுரை ஆர்கனைஸ்ட் ஸ்மால் லேபர் யூனியன். இப்ப இது தவறா இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்பனா சிஎன் அண்ணாதுரை லேபர் யூனியனை ஆரம்பிக்கலன்னு வந்துரும். அப்ப அதாவது தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தாங்கிறது சரியாதான் இருக்கணும். ஏன்னா சிஎன் அண்ணாதுரை அப்படி ஏற்பாடு செஞ்சிருப்பார் அப்படிங்கறத நீங்க நம்பணும். ஏன் அப்படின்னா அவர் சமூக நீதிக்கு பாடுபடுறாரு அப்படின்னா தொழிலாளர் நலனும் அதுல அடங்குதுல. அப்ப இது வந்து ஏற்பாடு செய்திருக்க மாட்டான்னு நம்ம வரவே வராது. என்னால புரிஞ்சுங்க. அப்ப இது ஒரு ட்ரிக்கு, ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அது எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும் தலைவரை பத்தி. அப்ப இது கரெக்ட் தான் அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்கணும். சப்போஸ் இது தெரியலனா கூட அது கரெக்ட் தான் நீங்க நம்பணும் எக்ஸாம் ஹால்ல. தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது. இப்ப நல்லா இங்கதான் பாருங்க, இது கூற்று. இதுல சிஎன் அண்ணாதுரை அவர்கள் ஸ்மால் லேபர் யூனியனா அவர் காலகட்டத்தில் ஆரம்பிச்சார். 1930 ஆரம்பிச்சார். அது மாதிரி வச்சுக்கலாம். ரைட்டா? டைம் கொடுக்கல, நம்ம 1930 வச்சுக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டம் தான் தீவிரமா அரசியல் பணி ஆற்றுகிறார். இதுல தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு வேற ஏதோ இருக்கு. அதாவது தொழிலாளர் நலன்கிறது என்ன டெபினிஷன் மாதிரி இருக்கு. இந்த கூற்றுக்கு சரியான காரணமா? இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. கரெக்டா இல்லையா? இது டெபினிஷன், இது பொதுவானது, இது ஸ்பெசிபிக். அண்ணாதுரை அவர்களை பத்தி பொதுவானது எப்படி, அண்ணாதுரை அவர்களை பத்தி ஸ்பெசிபிக் எப்படி காரணம் கரெக்டா இருக்கும். ஆனா இந்த காரணமும் சரிதான். தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையதுதான். ஆனா இதுக்கும் தொடர்பு இல்ல. ரெண்டு சரிதான், ஆனா இதுக்கும் தொடர்பு இல்ல. அப்ப ஆப்ஷன்ல பாருங்க, கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரியாதான் இருக்கணும். ஆனா கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் இல்ல. இங்க பாருங்க, கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்ல. இதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரைட்டா? ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்தப்ப நம்ம ஆன்சர் கீஸ் டிஸ்கஸ் பண்ணப்ப நம்ம வந்து இந்த டி தான் சொன்னோம். ஆனா நிறைய நபர்கள், நிறைய மற்ற நபர்கள் எல்லாமே வந்து இல்ல கூற்றுக்கு சரியான காரணமா தான் இருக்கும், ஏன்னா எப்பவுமே கூற்றுக்கு சரியான காரணம் தான் எப்பவுமே ஆன்சரா இருக்கும்னு சொல்லிட்டு சிஏ சொன்னாங்க. ஆனா டிஎன்பிசி ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் டி தான் கரெக்ட். இதுக்காக சொல்ல, அப்படி கரெக்டா பார்க்கணும். ரைட்டா? சோ டி இஸ் தி ஆன்சர். மதுரை காந்தி என்னம்மா சுப்பராமன். கரெக்ட். மதுரை காந்தி யார் அப்படின்னா என்னம்மா சுப்பராமனுங்க. என்எம்ஆர் சுப்பராமன் வரும். ரைட்டா? என்எம் சுப்பராமன் சொல்லுவோம். என்எம்ஆர் சுப்பராமன், என்எம்ஆர் சுப்பராமன் மதுரை காந்தின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. மிகப்பெரிய காந்தியவாதி. அந்த இது அதாவது பூமிதான இயக்கம் சொல்லிட்டு 1950 ஃபேமஸ் ஆகும். ஆச்சரியா வினோபாவை ஆரம்பிப்பார் பூமிதான இயக்கம் சொல்லிட்டு. அதாவது யாரெல்லாம் நிறைய நிலம் வச்சிருக்காங்களோ நிலம் இல்லாதவங்களுக்கு நிலத்தை வழங்குதல், நிலம் இல்லாதவங்களுக்கு தான் இருக்கக்கூடிய நிலத்தை பிரிச்சு கொடுக்கிறது, தானம் பண்றது. அதாவது பூமிதான இயக்கம், பூமியை தானம் பண்றது பூமிதான இயக்கம். பூமிதான் கிராம்தான் மூவ்மெண்ட், அதாவது பூம்தான் கிராம்தான் மூவ்மெண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூமிதான இயக்கம் சொல்லுவாங்க. ஆச்சரியா வினோபாவை தான் முதல் முறை ஆரம்பிச்சிருப்பார் 1950. குறிப்பா தெலுங்கானால பொச்சம்பள்ளிங்கிற ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வைப்பார். அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா பரவுன்னு வச்சுங்களேன். அப்ப என்எம்ஆர் சுப்பராமன் தன்னுடைய இருக்கக்கூடிய 100 ஏக்கரை பிரிச்சு கொடுப்பார் ஏழைகளுக்கு. 100 ஏக்கரை என்எம்ஆர் சுப்பராமன் ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுப்பார், தன்னுடைய நிலத்தை. ரைட்டா? பிரிச்சு கொடுப்பார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நில சீர்திருத்தம் செய்யக்கூடிய காலகட்டம், லேண்ட் ரிஃபார்ம். அது கவர்மெண்டே தோத்து போகும், கவர்மெண்ட் அதை சரியா செய்ய முடியாது. அப்படிப்பட்டதுல வாலண்டியரா வந்து இந்த பூமிதான இயக்கம் மூலமாக இந்தியா முழுவதும் நிறைய செல்வந்தர்கள், நிறைய நபர்கள், நிறைய பணம் படுத்தவர்கள் வந்து சோசியல் சர்வீஸ் பண்றவங்க பிரிச்சு கொடுப்பாங்க. இதான் பூமிதான இயக்கம். அதுல என்னம்மா சுப்பராமன் 100 ஏக்கர் கொடுப்பார். சோ மதுரை காந்தின்னு அவர் அழைப்பாங்க. அதனால மதுரை காந்தி. பசுமை காந்திங்கிறது ஜேசி குமரப்பா, கிரீன் காந்தியன். எல்லை காந்தி வந்து கான் அப்துல் கஃபார் கான், பாகிஸ்தான். இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நபர், அதாவது பாகிஸ்தான்ல வாழ்ந்த நபர், அதாவது சுதந்திர போராட்டம் டைம்ல. கான் அப்துல் கஃபார் கான் அது என்ன எல்லை காந்தி. ரைட்டா? கேரளா காந்தி யார் அப்படின்னா கேலப்பன். சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தட்சிணா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜின்னு சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுலயும் வந்து இது சரியானதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அடைமொழி இல்ல. அதனால நம்ம செகண்ட் வந்து தவறுன்னு வச்சுக்கலாம். வித்யாலய ஐயா அப்படிங்கிறது காமராஜர், கரெக்ட். ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு லைப்ரரி மூவ்மெண்ட் வந்து ஏ ராமசாமி, தவறு. தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா திருப்பூர் அவினாசலிங்க செட்டியார் தான். 1948 சுதந்திரம் கட்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடுல மிகப்பெரிய கல்வி புரட்சி, மிகப்பெரிய லைப்ரரி. இன்னைக்கு லைப்ரரின்னு பாக்குறீங்களா, நூலகம் சொல்லிட்டு, அந்த நூலகத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை வந்து செயல்படுத்தி காட்டியவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் திருப்பூர் அவினாசலிங்க செட்டியார். ஆனா இவர் வந்து ராமசாமிங்கிறது வராது. 1, 3 கரெக்ட்னு வந்துடும், 2, 4 வராது. ரைட்டா? ஏன் தட்சிணா காந்திங்கிறாங்க, தட்சிண பிரதேஷ், அதாவது தமிழ்நாடும் தனியா இந்தியால இருந்து பிரிஞ்சு போகணும்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில்
திராவிடம் காலகட்டத்தில். ஏன் தமிழ்நாடு மட்டும், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாதிரி சவுத் இந்தியாலாம் சேர்த்து தட்சிணா பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குவோமே அப்படின்னு ஐடியா கொடுத்தவர் தான் ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லக்கூடிய ராஜாஜி. ஆனால் தட்சிணா காந்தின்னு வராது, அது ஒரு அடைமொழி இல்லை. ஸோ 1 3 சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரா பகதூர் சார் பன்னீர்செல்வம் டேஷ் தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எர்கிஸின் நிர்வாக குழுவில் நிர்வாக குழுவின் பணியாற்றினார். ரா பகதூர் சார் ஏடி பன்னீர்செல்வம் was a dash leader who was previously served in the Governor Erskine's Executive Council அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட்டா? சுயராஜ்ய கட்சி, காங்கிரஸ் கட்சி, நீதி கட்சி, சமாஜ்வாதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல சமாஜ்வாதி கட்சி இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன, அதனால அது வராது. மீதி 3 கட்சி தான் சுதந்திர டைம்ல, அதாவது முன்னாடி பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்த முக்கியமான கட்சிகள். சுராஜ்ய பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி, சுராஜ் பார்ட்டி, காங்கிரஸ் கட்சி, நீதி கட்சி. இல்ல காங்கிரஸ் கட்சியை நீங்க வந்து தைரியமா தூக்கிடலாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி எந்த நேரத்திலையும் பிரிட்டிஷ் கூட ஆபீஸை பகிர்ந்துக்கிறதோ, அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதோ, அந்த மாதிரி ஒரு இதுல கட்டமைப்பே இல்லை. 1937 மேல வேணா இருந்துச்சு. அதுலயும் மாநிலத்தை நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. அதனால காங்கிரஸ் கட்சியை நீங்க தைரியமா தூக்கிடலாம். சுயராஜ்ய கட்சியும் வராது, சுராஜ் பார்ட்டியும் வராது. ஏன்னா சுராஜ் பார்ட்டி ஆரம்பிச்சு அதோட லைஃப் டைமே வந்து ஒரு 4-5 வருஷம் தான். அதனால அதுவும் வராது. பிளஸ் அவங்க ஜெயிச்சப்ப கூட சுயேட்சையா நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் சிஎம். நீதி கட்சி தான் கரெக்டான ஆன்சரா வரும், ஆப்ஷன் சி. ஏன்னா நீதி கட்சியோட பயணம் தான் பிரிட்டிஷ் கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பயணமா இருந்துச்சு. 1920 இருந்து 1937 வரைக்கும் சுமார் 17 வருஷம் நீதி கட்சி ஆட்சி. நடுவில் 4 வருஷம் மட்டும் ஆட்சியில் இருந்துக்க மாட்டாங்க, ஏன்னா எலெக்ஷன்ல தோத்து போயிருப்பாங்க. சுயராஜ்ய பார்ட்டி காட்சி வந்து ஜெயிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் 1923 எலெக்ஷன்ல. 1923 தமிழக சட்டமன்ற எலெக்ஷன்ல சுயராஜ்ய கட்சி ஜெயிக்கும், நீதி கட்சி தோத்து போயிடுவாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க மாட்டாங்க. அதாவது சுயேட்சையா ஜெயிச்ச இன்னொரு நபரை, சுப்பராயன் சொல்லக்கூடிய நபரை சிஎம் ஆக்கிவிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க சுயராஜ்ய கட்சியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் 1927-28 காலகட்டத்தில் தேர்தல் நடக்கும், அதுல திரும்ப நீதி கட்சி ஆட்சியை பிடிச்சிருவாங்க. இதான் வரலாறு. ரைட்டா? அப்ப பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த எல்லா ஆப்ஷனும் நீங்க தூக்கி விட்டீங்கன்னா நீதி கட்சி தான் அடிக்கலாம். அதான் ஆன்சரும் கூட. Gopi sold a laptop at 12% gain. If it had been sold for 1,200 more, the gain would have been 20%. Find the cost price of the laptop. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1500 கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க. ஒரு 12% லாபத்துல மடிக்கணினியை விற்கிறான். சப்போஸ் கோபி 1500 ரூபாய் அதிகமா வித்தா அவனோட லாப சதவீதம் 20% சொல்லி சொல்றாங்க. நம்ம கிளவரா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் மேத்ஸை பொறுத்த வரைக்கும். 12%க்கு ஒரு அமௌண்ட்ல விற்கிறான், அதுக்கு பதிலா 20%ல வித்தான் அப்படின்னா 1200 ரூபாய் அதிகங்கிறாங்க. அப்படிதானங்க? அப்படிதானே? ரைட். மேத்ஸ்ல பாக்ஸ் மெத்தட் ஒன்று இருக்கு, நான் ஏகப்பட்ட வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். ரைட்டா? அதாவது இந்த இது இவ்வளோனா இந்த இது எவ்வளோ. அதாவது இப்போ கடைக்கு போறீங்க, ஒரு 20 ஆப்பிள் 500 ரூபா சொல்றாங்க அப்படின்னா 30 ஆப்பிள் எவ்வளோ? புரியுதா உங்களுக்கு? இதான் பாக்ஸ் மெத்தட்ல போடணும்னு சொல்லுவோம். 20 ஆப்பிள் 500 ரூபாப்பா, 30 ஆப்பிள் எவ்வளோப்பா? இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க. தனியா இதை விட்டுருங்க, இந்த கேள்வி விடுங்க, நான் சொல்றேன். இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த பாக்ஸ் மெத்தட்ல போடணும். பாக்ஸ் மெத்தட்னா 20 இங்க போட்டுக்கணும், பக்கத்தில் 500 இங்க போட்டுக்கணும், 30 ஆப்பிள் 20 ஆப்பிள் 30 ஆப்பிள் இங்க போட்டுக்கணும், தெரியாததை எக்ஸ்னு வச்சுக்கணும். இதான் பாக்ஸ் மெத்தட். ரைட்டா? இதுக்கு இதுனா இதுக்கு என்ன அப்படின்ட்டு. இல்லை எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு கிராஸா ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை கீழே போட்டுக்கணும். ரைட்டாங்க? மீதி 2 நம்பர் இருக்குல்ல, அதை மேலே போட்டுக்கணும். இப்படி. ஓகே. ஸோ 10 10 கேன்சல், 2 250 வாட்டி போகும். 250 × 3 750 ரூபா. 30 ஆப்பிள் விலை எவ்வளோ? 750 ரூபா. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இதே பாக்ஸ் மெத்தட்ல தான் இந்த சம்ம போடணும். ஏன் அப்படின்னா 12% இருந்து 20% ஏறுறப்ப 1500 ரூபா கூடுது. ரைட்டா? பெர்சன்டேஜா எவ்வளவு கூடி இருக்கு? 8% கூடி இருக்கு. ரைட்டா? அப்ப 8% கூடுச்சுன்னா அது 1500 ரூபா கூடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8% தான் இந்த 1500 அர்த்தம். கரெக்டாங்க? கரெக்ட் தானே? 8% தான் 1500. இப்ப என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த லேப்டாப். காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 100%. ரைட்டா? அப்ப 8%ங்கிறது 1200 அப்படின்னா 100% என்ன? முடிஞ்சா? பாக்ஸ் மெத்தடா? 8% 1500னா 100% என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸா 8 கீழே போட்டுலாமா? 100 × 1200. 8 1 8 40 50 150 × 100 15000 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ. பர்ஃபெக்ட். பக்கா? ரைட். பாக்ஸ் மெத்தட்ல போட்டுலாம். இதை நீங்க சிபி, எஸ்பி, ஃபார்முலா, லாஸ்ட் பர்சன்ட் தேவையில்ல.
ஸ்ட்ரைட்டா பாக்ஸ் போட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா, இந்த மாதிரி சம்பளம். அடுத்து கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. பாரத மாதா சங்கம். பாரத மாதா சங்கம் வந்து நீலகண்ட பிரம்மாச்சாரி ஆரம்பிச்ச ஒரு சங்கம் 1900களில் 1900ஸ்ல, குறிப்பா 1904க்கு அப்புறம் நீலகண்ட பிரம்மாச்சாரி ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கதான் மிகப்பெரிய இந்த பாம் தயாரிக்கிறது, வாழ்வித்த, துப்பாக்கியால சுடுறது, இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க பாண்டிச்சேரியில. அங்கதான் வாஞ்சிநாதன், மாடசாமி, இந்த மாதிரி நிறைய நபர்கள் போய் ட்ரைனிங் அங்க மேற்கொள்வாங்க. அந்த துப்பாக்கியை எடுத்துட்டு தான் ஒரு நாளை குறிச்சு ஆசியன் ஒரு நபரை போட்டு தள்ளுவாரு வாஞ்சிநாதன் அவர்கள் 1911ல் மணியாச்சிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் அவரே வந்து தன் உயிரை தற்கொலை பண்ணிக்குவார். ஸோ அப்ப பாரத மத அமைப்புங்கிறது நீலகண்ட பிரம்மாச்சாரியோட அமைப்பு. மெட்ராஸ் மகாஜன சபை இது வந்து 1884 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. 1884 ரங்கையா, வீரராகவச்சாரியார், ஆனந்த சார்லு, சுப்பிரமணிய ஐயர் போன்ற நபர்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் மெட்ராஸ் மகாஜன சபைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நிறைய கோரிக்கை வைப்பாங்க பிரிட்டிஷ்ட. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் லண்டன்ல மட்டும் தான் நடத்துறீங்க, இந்தியாவிலும் நடத்துங்க. புரியுதா? நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் பிரிச்சிருங்க, இந்த கோரிக்கை. அதுக்கப்புறம் இந்த ராணுவ செலவினம், நிர்வாக செலவினம்லாம் அதிகமா செய்றீங்க, அது கொஞ்சம் குறைங்க, இந்த கோரிக்கை. இந்த மாதிரி எல்லா கோரிக்கையும் மெட்ராஸ் மகாஜன சபை 1884 பிரிட்டிஷ் வைப்பாங்க. அதுல இருக்க நிறைய கோரிக்கை எடுத்துதா 1885 காங்கிரஸ் கட்சி ஆரம்பிப்பாங்களே, மெட்ராஸ் மகாஜன சபையோட கோரிக்கை பாதி கோரிக்கை எடுத்து திரும்ப பிரிட்டிஷ் வைப்பாங்க இந்த காங்கிரஸ் கட்சியும். அந்த அளவு புகழ் பெற்ற ஒரு அமைப்பு தான் இந்த மெட்ராஸ் மகாஜன சபை. ஹோம் ரூல் லீக் 1916 அன்னி பெசன்ட் மற்றும் திலகரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ரைட்டா, 1914 ஆரம்பிச்சு 1917 வரைக்கும் வீரியம் தொடும். ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும் அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அதாவது பிரிட்டிஷ் நீங்க அங்கேயே உட்காந்துக்குங்க, இங்க நாங்க ஆட்சி செஞ்சுக்கிறோம், நீங்க அங்க சட்டம் போடுங்க, அந்த சட்டத்தை இந்தியர்கள் நாங்க அங்க நிறைவேற்றுறோம், நீங்க இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அது எங்களுக்கு கொண்டு வாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த அப்படின்னு கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு இயக்கம். இது வந்து அன்னி பெசன்ட் மற்றும் திலகர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திலகர் ஆரம்பிப்பாரு, அப்புறம் அன்னி பெசன்ட் இங்க சென்னையில் அடையாறுல ஆரம்பிப்பாங்க. நிறைய பிரான்ச்சஸ் அன்னி பெசன்ட் நடத்துவாங்க. திலகர் அங்க மகாராஷ்டிரா, மும்பை, இந்த மாதிரி சில இடங்களை மட்டும் தான் நடத்துவார். நல்லா ஃபேமஸா இருக்கும் இந்த இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் மாண்டகோ கெல்ம்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிக்கை மூலமாக இந்த இயக்கம் வந்து வீரியத்தை இழந்துடும். அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் காங்கிரஸ் கட்சி தலைவர் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் விடுதலையாகி காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிடுவாங்க. இந்தியாவின் முதல் பெண்மணி காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தது அன்னி பெசன்ட் தான். இந்தியர் அல்லாத முதல் பெண்மணி. இந்தியர் இருக்கக்கூடிய முதல் பெண்மணி சரோஜினி அம்மையார். ஞாபகம் வச்சுங்க, இது ரெண்டும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கப்புறம் திலகரும் வந்து இங்கிலாந்து போயிடுவார். அவர் ஒரு கேஸ் விஷயமா இங்கிலாந்து போயிடுவார். அதோட தன்னாட்சி இயக்கம் வந்து வீரியம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் காந்தி உள்ள வந்துருவாரு. காந்தி பாட்டுக்கு அவரோட இயக்கத்தை அஹிம்சை வழியில கொண்டு போவார். மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் இது வந்து 1912 நடேச முதலியார் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. நடேச முதலியார் மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு. ஆக்சுவலா இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஐக்கிய கழகமா ஆரம்பிப்பாங்க 1912. எல்லாமே பிராமண அல்லாதவருக்கு குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிராமண அல்லாதவர் முன்னேறணும், நான் பிராமின் அசோசியேஷன். ஏன்னா அந்த காலத்துல பிராமின்ஸ் தான் அதிகமான ஆதிக்கம் செலுத்துவாங்க வேலை வாய்ப்புல, கல்வியில, எல்லா இடத்துலயும். அப்ப பிராமண அல்லாதவர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு 1912 நடேச முதலியார் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க 1912 ஐக்கிய கழகம் சொல்லிட்டு. பேரை இப்படி டிராவிடியன் அசோசியேஷன் சொல்லிட்டு பின்னாடி மாத்திருவாங்க. நிறைய பண்ணுவாங்க. சென்னையில ஹாஸ்டல்ல ஆரம்பிப்பாங்க. பட்டியலின சமூகம் மற்றும் பிராமண அல்லாத சமூகத்துக்கு ஹாஸ்டல் தங்குறதுக்கு இலவச விடுதிகள் ஆரம்பிப்பாங்க. ஏகப்பட்ட விஷயம் ஆரம்பிப்பாங்க. இதோட பரிணாம வளர்ச்சியில தான் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கப்படும். அதுதான் ஒரு நீதி அதாவது ஜஸ்டிஸ்னு ஒரு பத்திரிகை நடத்தி அப்புறம் நீதி கட்சின்னு உருப்பெற்று அதாவது அரசியல் கட்சியாக மாறி 1920 நீதி கட்சி ஜெயிச்சிடும். ரைட்டா, இதுதான் பரிணாம வளர்ச்சி அடையும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபர்ஸ்ட் வந்துடும், 2க்கு அப்புறம் 1, அப்புறம் 4, 3, 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ ஒரு கேள்வினா பேக்ரவுண்டோட எல்லாமே நம்ம 360 டிகிரியில் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்கேன். வெண்மை எனப்படுவது யாது என வள்ளுவர் கூறுகிறார். அக்கார்டிங் டு வள்ளுவர் வாட் இஸ் வெண்மை? ஸ்டூபிடிட்டி. சப்போஸ் தமிழ்ல உங்களுக்கு சரியா இதாகல, பிடிபடல அப்படின்னா இங்கிலீஷ்ல பாருங்க, ஸ்டூபிடிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ரைட்டா? ஸோ அதுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஸ்டூபிடிட்டி, அரகன்ஸ் தட் கிரைஸ் பிஹோல்ட் வி கிளைம் தட் க்ளோரி ஆஃப் வாய்ஸ். தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு. உடம்பை ஆடையால் மறைப்பது போல குற்றங்களை மறைத்தல். கண்டதே காட்சி கொண்டதே கொள்கை என்று நடப்பது.
மறைநூல்கள் கூறும் அறிவுரையை ஏற்காதிருத்தல். அதாவது யார் ஸ்டூபிடிட்டின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, வள்ளுவரா யோசிக்கணும், திருவள்ளுவமா யோசிக்கணும். ரைட்டா? தன்னைத்தானே வந்து பெரியாள் நினைச்சுக்கிறது, தன்னைத்தானே நான் தான் இது அப்படின்னு நினைச்சுக்கிறது, இதான் உச்சம், இதான் ஸ்டூபிடிட்டியோட உச்சம். நான் தான் பெரியவன், எனக்கு 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 கீழே தான் எல்லாமே. அதுதான் வந்து, அதாவது நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க ஒரு கட்டத்தில் வீழ்ந்து தான் போவாங்க. நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம், நமக்கு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ரைட்டா? அதாவது குட் லிசனர், ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா, வள்ளுவரும் சொல்லியிருப்பாரு, கூலா நானும் சொல்றேன், ஒரு குட் லீடர், ஒரு லீடர் எப்படி இருக்கணும்னா, he should be a good listener. நல்லா பேசுறது, இன்னொருத்தனை இது பண்றது, இன்னொருத்தன் ஆணையிடுறது, இதெல்லாம் தாண்டி நல்ல கருத்துக்களை கேட்கணும். குட் லிசனரா இருக்கணும். ஒருத்தனை சொல்றதை கேட்கணும், அந்த பக்குவம் வளரணும். சரியா? நமக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறோம், உச்சகட்ட ஸ்டூபிட்னு அர்த்தம், ஸ்டூபிடிட்டின் உச்சம். தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு இஸ் தி ஆன்சர். மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்தவன யாவை? மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவை அறிதல். மன்னரைன்ட்டாங்க. மன்னரைக்கு குறிப்பு எழுதுறது, அவை அறிறது, சேர்ந்தொழுதல் யாரா இருப்பாங்க? மன்னர் கூட இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க, அமைச்சர்களா இருப்பாங்க. ரைட்டா? இப்ப அமைச்சர்கள், செக்ரட்டரிஸ் எல்லாம் சிஎம் அட்வைஸ் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி அந்த காலத்துல மன்னருக்கு அமைச்சர்கள் அறிவுரை சொல்லுவாங்க, அமைச்சர்கள் கோரிக்கை வைப்பாங்க, அமைச்சர்கள் வந்து கலந்துரையாடுவாங்க. ரைட்டாங்க? அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? அப்படி பார்த்து நம்ம இந்த கேள்வியை பார்க்கணும். ஏன்னா மன்னரை சேர்ந்து ஒழுகுதல்ங்கிறாங்க. மன்னரை சேர்ந்து ஒழுகுதுங்கிறப்ப மன்னர் கூட இருக்கிற நம்ம தான் சேர்ந்து ஒழுக முடியும். இப்ப யாரு? அமைச்சர்கள். மன்னருக்கு இமிடியட் கீழ அமைச்சர்கள். இப்ப பாத்தீங்கன்னா அபவுட் மினிஸ்டர்ஸ் பிஹேவியர், கரெக்ட் தான். மினிஸ்டரோட பிஹேவியர் எப்படி இருக்கணும்னு கூட தான் சொல்லுது, ஸ்ட்ரைட்டாவே பார்த்தாலும் தெரியுது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது, அங்க பாருங்க சேர்ந்து ஒழுகுதல், குறிப்பறிதல், அவை அறிதல்ங்கிறாங்க. சோ ஆலோசனை ரெண்டு வரும். மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நம்ம பார்க்க முடியாது. மன்னர் பிற மன்னனோட நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு மன்னருக்கு சேர்ந்து ஒழுகுதல், குறிப்பறிதலாம். இன்னொரு நாட்டு மன்னன் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாரா இந்த மன்னனுக்கு, அந்த நாட்டு மன்னன் அங்க, இந்த நாட்டு மன்னன் இங்க, போர் வேணா நடக்கும். அதனால இது வாய்ப்பு இல்லை. உளவியல் கருத்துக்களை நிறைந்தது, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது கரெக்டா தான் இருக்கும். ரைட்டா? அப்படின்னு வச்சுக்கலாம். ரிலேட்டட் டு சைக்கலாஜிக்கல் ஐடியாஸ். அப்படி பாத்தீங்க அப்படின்னா 1 2 நீங்க எப்படி பார்த்தாலும் 1 2 கரெக்ட் வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரைட்டாங்க? வேற எதையுமே நீங்க அடிக்க முடியாது. அடுத்து, வாட் இஸ் 20% ஆஃப் 30% இன் 500? 500க்கு 30%க்கு 20% என்னன்னு கேக்குறாங்க. ரைட்டாங்க? 500க்கு 30%க்கு 20%, இப்படிதான் எழுதணும். அதை பெர்சன்டேஜ் வந்தாலே பை 100 போட்டு இன்டு போட்டு போயிட்டே இருங்க. அப்படி பாத்தீங்கன்னா 2 0 கேன்சல், 1 0 1 0 கேன்சல், 1 0 1 0 கேன்சல், 3 2 6 6 5 30 இஸ் தி ஆன்சர். மேத்ஸ்ல அப்படியே விளையாடணும், நம்பர்ஸோட வேகமா போடணும், டேபிள்ஸ்ல ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். இது ஆன்சர் 30 முடிஞ்சு. 34 × 28. ரைட்டா? சும்மா உங்களுக்கு சொல்றேன், உங்கள்ட்ட நோட் இருந்துச்சுன்னா 34 × 28 என்ன, இது உங்களால 10 செகண்ட்ல போட முடியுதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டா, 34 × 28 10 செகண்ட். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 34 × 28. ஸ்டாப். முடிஞ்சு. அதாவது போட்டீங்களா? 8 நாள் 32 3 24 27 4 2 8 3 2 6 2 15 1 9 952 கரெக்டா? 2 32 3 8 3 24 27 4 2 8 3 2 6 2 8 7 15 1 கேரி 8 9 952. அதாவது இதுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா டைம் அவுட் ஷார்ட்கட் தான் நான் படிப்பேன், ஸ்ட்ரெயிட்டா ஏரியா வால்யூமோட ஃபார்முலா தான் நான் படிப்பேன், நேரா, புரியுதா, நேரா நான் அதை தான் பண்ணுவேன், என்ன நடிச்சா ஹீரோ தான் நடிப்பேன், அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. அதாவது பிராக்டிஸ், அதுக்கு முன்னாடி ரிஹர்சல்லாம் எடுத்துக்கணும். புரியுதா? ஹீரோவாகனா ரிஹர்சல்லாம் எடுத்துக்கணும். அப்ப 8 நாள் 32 கேரி 3 அப்படியே மைண்ட்ல வச்சுக்கணும் 3. அது 8 3 24 3 சேர்த்தா 27. புரியுதா? அப்படியே இது பண்ணணும், நம்பர்ஸோட விளையாடணும். அடுத்து, மக்களே போல கயவர், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. மக்களே போல கயவர் என்ற குரலில் கயவர் என யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. வள்ளுவர் மக்களே போல கயவர்ங்கிறதுல கயவர்ங்கிறது யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள், இவை மூன்றுமே கயவர் தான். ரைட்டா? அது மட்டும் இல்லாம 4 ஸ்டேட்மெண்ட்ல ஆளா கரெக்ட்,
போத்து அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆன்சரா தான் இருக்கும். ரைட்டா? அதனால இவை மூன்றும். ஸோ வள்ளுவராவே மாறி சில விஷயங்களை யோசிக்கணுங்க. 2000 வருஷம் முன்னாடி போயிட்டு வள்ளுவர் பக்கத்துல உட்காந்து பார்க்கணும், எட்டி பார்க்கணும், என்ன எழுதிட்டு இருக்காரு, ஓலச்சூழல் என்ன எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லி எட்டி பார்த்து அவருக்கு ஏத்த மாதிரி யோசிக்கணும். யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணி போன்று ஒப்பிடுகிறார்? அதாவது டு ஹூம் வெல்த் கம்பேர்ட் டு தி ஃபுல் வாட்டர் ஆஃப் சிட்டி டேங்க். பேரறிவாளன், தீ நட்பு, சூது, கயவர். மேன் ஆஃப் எமினன்ட் நாலேஜ், ஈவில் ஃப்ரெண்ட்ஸ், கேம்பிளிங், பேஸ்னஸ். மேன் ஆஃப் எமினன்ட் நாலேஜ் பேரறிவாளன். எப்பவுமே பெருசாகிறது ஆன்சரா பெரும்பாலும் இருக்கும். பெரும்பாலும் சொல்றேன், 100% சொல்ல. ரைட்டா? மேன் ஆஃப் எமினன்ட் நாலேஜ், நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல நாலேஜ். பேரறிவாளன் நல்ல நாலேஜ் இருக்கும் தான். யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணி போல. நீர் நிறைந்த ஊருணி போல யாருன்னா அப்படியே அறிவுல சிறந்த நபரை தான் சொல்லுவாங்க. ரைட்டா? அதனால வந்து மேன் ஆஃப் எமினன்ட் நாலேஜ் பேரறிவாளன். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அதுவும் இல்லாம மீதி 3 நெகட்டிவ், அது ஒண்ணு மட்டும் தான் பாசிட்டிவா இருந்துச்சு. குரூப்ல டூப்புங்கிற மாதிரி அடிச்சிடலாம் மேல அந்த ஆப்ஷன் ஏவ பேரறிவாளன். அடுத்து, மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை. கலித்தொகை சொல்லுவாங்க. மலையில இந்த நூல், அந்த பாடல் இருக்குல்ல, அந்த பாடலுக்கான விளக்கம் என்னன்னா அப்படின்னா, மலையில சந்தனம் இருக்கும். ஆனா அந்த சந்தனம் தான் பிறந்த மலைக்கு அது உதவாம அந்த சந்தனம் வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவும். சந்தனம் அந்த பிறந்த இடத்துல அந்த சந்தனம் உதவாது, வெளில போய் மக்களுக்கான அந்த சந்தனத்தை பூசிக்குவாங்க, அழக காட்டுவாங்க, இந்த மாதிரி அது உதவும். ரைட்டா? அப்ப தனக்கு பிறந்த இடத்துல உதவாம மன்னொத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அந்த கம்பாரிசனான ஒரு பாடல் தான் இந்த கலித்தொகையில் இடம்பெறக்கூடிய பாடல். தன் அம்மா இருக்காங்க, தன் மகள் இருக்காங்க. மகள் வந்து அம்மா இடத்துல பிறந்தாலும் அவங்க வாக்குப்பட்டு போவாங்கள கணவன்ட்ட. சோ அங்க போய் அவங்களுக்கான அந்த உதவி செய்தல் அப்படின்னு சொல்லி அந்த கம்பாரிசன்ல போகும். ரைட்டா? சோ கலித்தொகை இஸ் தி ஆன்சர். 3 dice thrown at once. Find the probability of getting same numbers in all the dice. 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடைகளிலும் ஒரு எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஒரே எண் கிடைக்க நினைக்கிறேன். ஒரே எண் இது. ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ரைட்டா? சரி, ஓகே. இது வந்து ப்ராபபிலிட்டி சம்பந்தப்பட்ட கேள்வி. ப்ராபபிலிட்டி சம்பந்தப்பட்ட கேள்வி எப்படி அணுகணும் அப்படின்னா, டோட்டலை கீழே போட்டுக்கணும், கொஸ்டினை மேல போட்டுக்கணும். இதான் ஆன்சர். ரைட்டா? அது என்னங்கிறத பார்ப்போம். 3 dice thrown at once. 3 dice thrown at onceங்கிறது டோட்டல், மொத்தம், சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலா. ரைட்டா? அது கீழே போடணும். ஸோ 3 dice thrown at once, 3 டைஸை ஒரே நேரத்தில் உருட்டினாங்கன்னா அதுக்கான டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன? யோசிங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டி 3 டைஸ் உருட்டுறப்ப அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 3 டைஸ் உருட்டுறாங்களா, இப்ப 3 டைஸ் இருக்கு, 3 டைஸை உருட்டுறப்ப ஒன்னு இந்த டைஸ்ல 1 உழுகும், இதுல 1 உழுகும், இதுல 1 உழுகும், இல்ல இதுல 1 உழுகும், இதுல 2 உழுகும், இதுல 2 உழுகும், இல்ல இதுல 1 உழுகும், இதுல 2 உழுகும், இதுல 3 உழுகும், இல்ல இதுல 1 உழுகும், இதுல 2 உழுகும், இல்ல 6 உழுகும், இல்ல இங்க 2 உழுகும், இங்க 1 உழுகும், இங்க 2 உழுகும், இங்க 2, இங்க 1, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது இப்ப எப்படி இதற்கான சாம்பிள் ஸ்பேஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 3 டைஸ் இருக்கா, என்ன 3 டைஸ் இருக்கிறப்ப காம்பினேஷன் சொல்லுவாங்க. 3 டைஸ் இருக்கிறப்ப இந்த டைஸ்ல எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸ் இருக்குமா? அந்த 6ல ஏதாவது ஒன்று விழுவும், அப்படிதானே? அது பேர் 6C1 சொல்லுவாங்க. ரைட்டா? அதான் இந்த பக்கத்துல இருக்க இன்னொரு டைஸ்ல 3 டைஸும் சேர்ந்தா விட்டுறேன். இப்ப பக்கத்து டைஸ் இல்ல 6ல 1 விழுகும், இதுல 6ல 1 விழுகும், 3மே பெருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா கொத்தால விட்டுறேன், கொத்தா உருட்டினா இன்டூ பண்ணணும், முடிஞ்சா? காம்பினேஷன் என்னன்னா 6ல 1. இப்ப என்னன்னா, நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கீங்க, வெளியில ஒரு 10 பேர் இருக்காங்க. என்ன நான் என்ன சொல்றேன், உங்கள்கிட்ட வெளில 10 பேர் இருக்காங்க, யாராவது 2 பேரை கூட்டிட்டு வாங்குறேன் உங்கள்கிட்ட. சரியா? வெளில போயிட்டு யாராவது 2 பேரை கூட்டிட்டு வாங்குறேன் 10 பேர்ல. இப்ப வெளில போவீங்க, இப்ப 10 பேரா, நீ வா நீ வா அப்படிங்குவீங்க, இந்த 2 பேரை கூட்டிட்டு வருவீங்க. இல்லாட்டினா வெளில போவீங்க, நீ வா கூட்டிட்டு வருவீங்க, நான் இல்ல அப்படிங்குவேன், திரும்ப வெளில போவீங்க. இப்ப நீ வா, நடுவில் நிக்கிட்டு நீ வா, இப்படியே கூட்டிட்டு வந்துட்டே இருக்கீங்க. எத்தனை வாட்டி கூட்டிட்டு வருவீங்க மொத்தமா, டோட்டலா, எல்லா காம்பினேஷனோட? அதுக்கு கால்குலேட்டர் மாதிரி ஏதாவது தேவைப்படணும்ல மேத்ஸ்ல, அதான் காம்பினேஷன் டாபிக். இப்ப 10 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா 10 பேர்ல யாராவது 2 பேரை கூட்டிட்டு வாங்குறேன்னா எத்தனை பாசிபிலிட்டி இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 10ல 2 10C2ன்னு அர்த்தம். 10ல 2, 10 பேர்ல 2 பேரை கூட்டிட்டு வா, 10C2. சீனா காம்பினேஷன் அர்த்தம். எப்படி இதை கால்குலேஷன் போடுவாங்க அப்படின்னா, கீழே என்ன நம்பர் இருக்கு, 2ங்கிற நம்பர் இருக்கா, ஒரு டிவிஷன் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த 2ங்கிற நம்பர் இருக்குல்ல, இந்த 2ங்கிற நம்பரை ரிவர்ஸ்ல பெருக்குங்க. ரிவர்ஸ்னா 2 into 1. சப்போஸ் அங்க 3 இருந்துச்சுன்னா 3 into 2 into 1.
சப்போஸ் அங்க 4 இருந்துச்சுன்னா 4 into 3 into 2 into 1 ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபேக்டோரியல் சொல்லுவாங்க மேத்ஸ்ல டெக்னிக்கலா. ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் 2 into 1. இங்க 2 இருக்கனால 2 into 1 ஓட முடிச்சிருங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இப்ப மேல இங்க 10 இருக்கா, 10 இங்க எழுதிட்டு இங்க 2ங்கிற நம்பர் இருக்கறனால 10 வந்து அதையும் ரிவர்ஸ் பண்ணுங்க. 2 நம்பர் இருக்கனால ரெண்டு வாட்டி, அதாவது அதோட ரிவர்ஸ்ல 2 நம்பரோட நிப்பாட்டிடுங்க. இப்ப 10 into 9 அவ்வளவுதான். ஏன்னா 2ங்கிற நம்பர் இருக்கனால 10 into 9 முடிஞ்சு போச்சு. 2 நம்பர் தான் மேல போடணும். ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், ஆனா 2 நம்பர் தான் இருக்கணும். சோ 10 into 9 by 2 into 1. 2 ஆல 10 ஆச்சுன்னா 5, 9 5 45 வேஸ்ட்னு அர்த்தம். 10 பேர்ல யாராவது 2 பேரை கூட்டிட்டு வரதுக்கு 45 முறைகள் இருக்கு, 45 சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆன்சர் 45. சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இதை சொல்றதுக்காக எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ரைட்டா? அது எப்படி சார் மல்டிப்ளிகேஷன்? இப்போ உதாரணத்துக்கு 10C4ன்னு வச்சுக்குவோம். ரைட்டா? அந்த மல்டிப்ளிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது சொல்றேன். இப்போ இது எப்படி நம்ம போடணும்? 4 into 3 into 2 into 1 கீழே. இப்போ 10ல யாராவது 4 பேர் கூட்டிட்டு வர சொல்றேன்னா 10C4 அதான் ஆன்சரு. 4 into 3 into 2 மேல என்ன நம்ம பண்ணோம்? 10 அப்படி எழுதிட்டு மேல 10 தானே இருக்கு, 4 வாட்டி எழுதணும். 10 into 9 into 8 into 7 நிப்பாட்டிடுங்க. ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் கீழே இருக்க நம்பர் எத்தனையோ அத்தனையோட நிப்பாட்டிக்கணும். அடிச்சு போட்ட ஆன்சர் விட்டா. ஸோ ஆனால் இங்கே இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 61 6 into 6 into 6 61ங்கிறது 6 தான். ரைட்டா? ஸோ 6 into 6 into 6 into 6 into 6 into 6 என்ன மேலே வந்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? சேம் நம்பர் வரணுங்கிறாங்க. 3 டைஸ்லயும் ஒரே நம்பர் விழுணுங்கிறாங்க. 3 டைஸ்லயும் ஒரே நம்பர் விழுணும்னா 1 1 1 2 2 2 3 3 3 4 4 4 5 5 5 6 6 6 கேட்டாங்க. இவ்வளவுதான் விழுக முடியும். கையால் எழுதிடலாம். மொத்தம் 6 பாசிபிலிட்டி தான், 6 தான். மேல 6 போட்டுங்க. கொஸ்டினுங்கிறது அந்த என்ன கேள்வி கேட்கறாங்க? ஒரே நம்பரா, அது மேல இருக்கணும். டோட்டல் எவ்வளவு பாசிபிலிட்டிங்கிறது கீழே இருக்கணும். இவ்வளவுதான் ப்ராபபிலிட்டி. ஒரு 6 கேன்சல் ஆயிடும். 6 into 6 36. 1/36 இஸ் த ஆன்சர். ஓகேவாங்க? ஸோ இந்த கேள்வியில நான் இந்த ஒரு கேள்வி மட்டும் நடத்தல, காம்பினேஷனும் நடத்தி முடிச்சிருக்கேன். எப்படி ஆன்சர் பண்ணணும்ட்டு அதுக்கான ஃபார்முலாவும் சொல்லி முடிச்சிருக்கேன். ரைட்டா? ஓகே. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேள்வியிலையும் பேக்ரவுண்டோட சேர்த்து மொத்தமா முடிச்சு விட்டுருக்கேன். பின்வரவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது? சமணம், ஜெயின்னாலே சமண படுகைகள்ல அதிகமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா மதுரை தான். ஆப்ஷன் ஏ. இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது, தெரிஞ்சது தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது? புதுமை பெண் திட்டம்னாலே பெண்களுக்கான உயர்கல்வியை உறுதிப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம். அரசியலில் பெண்களின் பங்கு வராது. பெண்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறதுங்கிறது வராது. பெண்களுக்கான வேலை வாய்ப்புக்கு தோழி விடுதிகள் கட்டி அமைச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய சொல்லலாம். ரைட்டா? நான் முதல்வன் திட்டம் எல்லாம் சொல்லலாம். திருமண உதவி திட்டம் வராது. மூலூர் ராமபுரம் ஏகப்பட்ட திட்டங்கள் சொல்லலாம். தர்மமால் திட்டம் சொல்லிட்டு பெண்களின் உயர்கல்வி வரும் புதுமை பெண் திட்டம். சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் கூற்றுக்கு காரணம் என்ன? திருக்குறள் has got qualities of religious equity. என்ன காரணம்? accepted by all religions people as theirs. எல்லா சமயத்தவரும் இது நூல் என்று கூட எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா தான் இருக்கும். கரெக்ட் தான். accepted by both theist and atheist. கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி கடவுள் இல்லை என்பவரும் ஓகே, அதுவும் கரெக்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும். குறள் இஸ் பியாண்ட் ரேஸ், காஸ்ட், ரிலிஜன். இனம், சாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது திருக்குறள். கரெக்ட். வெளிநாட்டிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ரைட்டா? தெரியும் நமக்கு. குறள் டீச்சர்ஸ் ஆல் விச்சூஸ் டு மேன்கைண்ட். மனித இனத்துக்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் எல்லாம் அடிப்படை. கரெக்ட். ஸோ ஆல் த அபவ் ஆர் கரெக்ட். எப்பவுமே ஆல் த அபவ் இதெல்லாம் இருந்துச்சுனாலே ஆன்சரா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. The curved surface area of a right circular cylinder of 5 to 7 cm is 66 cm square. Find the diameter of the cylinder. 66 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்பை ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் என்ன? ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஓகே, சிலிண்டர்னா எப்படி இருக்குங்க? இதாங்க உருளை. உருளைக்கான வால்யூம் ஃபார்முலா சொல்லிடுறேன். உருளைக்கான வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னா பையா ஸ்கொயர் ஹெச்சுங்க. ஆர்னா ஆரம், ஹச்னா உயரம். ஆர்னா ரேடியஸ், இதான் 6. ஹச்னா உயரம், சிலிண்டரோட உயரம், உருளையோட உயரம். சிலிண்டரோட வலைப்பரப்புனா என்னன்னா, இப்போ சிலிண்டர் அந்த பாட்டில் எடுங்க, இங்க இருக்கு பாருங்க. இப்ப இதாவது சிலிண்டர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பரப்பளவு இருக்குல்ல, இந்த ரவுண்டு ஃபுல்லா பரப்பளவு இருக்குல்ல, இதான் வலைப்பரப்புன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ சிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அது எவ்வளோ அப்படின்னா 2πRH. ரைட்டா? இது மட்டும் இல்ல, இன்னொரு ஏரியாவும் இருக்கு, அது பேர் டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சிலிண்டரோட மொத்த புறப்பரப்புனா என்ன அப்படின்னா, இப்போ இதே வாட்டர் பாட்டில் இந்த சைடோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அது சிஎஸ்ஏ வலைப்பரப்பு. சைடோட ஏரியாவும் சேர்த்து
மேல ஒரு வட்டம் இருக்கும்ல, சிலிண்டர்னால மேல ஒரு வட்டம் இருக்கும்ல, கீழே ஒரு வட்டம் இருக்கும்ல. சோ மேல் வட்டம் கீழ் வட்டம் இந்த பரப்பளவு எல்லாத்தையும் சேர்த்தோம்னா மொத்த சிலிண்டரும் மொத்தமா பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. சோ அப்படின்னா அதுக்கோட ஃபார்முலா ஒன்று இருக்கு, 2πr bracket of h plus r. ஆக்சுவலா 2πrh plus 2πr ஸ்கொயர்னு வரும். ஏன்னா மேல ஒரு πr ஸ்கொயர் கீழே ஒரு πr ஸ்கொயர், அதை ஷார்ட் பண்ணி 2πrh plus r னு சொல்லுவாங்க. சோ இந்த 3 ஃபார்முலா வந்து நீங்க சிலிண்டர்ல ஞாபகம் வச்சுக்கணும். உருளைனாலே 3 ஃபார்முலா நீங்க சொல்லுங்க. உருளைக்கான கன அளவு ஃபார்முலா என்ன, வால்யூம் ஃபார்முலா என்ன பார்க்காம சொல்லணும். πr ஸ்கொயர் h, வலைப்பரப்பு 2πrh, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πrh plus r. வெரி குட், சூப்பர். சோ இப்போ வந்து அப்படியே இந்த சம்ம போட்டுருவோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கையில கொடுத்துட்டாங்க 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு, ரைட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கையில கொடுத்துட்டாங்க. சிலிண்டருக்கான ஹைட் கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டர் சொல்லிட்டு, டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்களா, ஹைட் கொடுத்துட்டாங்க, டயாமீட்டர் கேட்குறாங்க. ஓகே, சிஎஸ்ஏ கொடுத்துட்டாங்க, வலைப்பரப்பு சொல்றாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 2πrh ன்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா. அதுல சிஎஸ்ஏ வந்து 66 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 22/7 இன்டூ பையனா 22/7. ஆர் என்ன, ஆறு தான் கொடுக்கல, அதனால ஆர் ஸ்கொயர்னே வச்சுக்கோங்க. ஹைட் வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டாங்க. ஹைட் 7. ஸோ 7 கேன்சல் ஆயிடுமா? 22 66ல 3 வாட்டி போகுமா? சரி, ஓகே. சிஎஸ்ஏ 66 22/7. ஒரு நிமிஷம். ஆர் ஸ்கொயர் வராது, வெறும் ஆறு தான், சாரிங்க. 2πrh தானே, ஆறு மட்டும் தான் வரும். ஹச் அது என்னடா இது 3/2னா ஸ்கொயர்ல இருக்குன்னு பார்த்தேன். ஓகே, இது ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 3/2ன்னு வந்துருமா? ஆர் இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு வந்துருச்சா? இவங்க ஆரை கேட்கல, டயாமீட்டர் கேட்கறாங்க, விட்டம் கேட்கறாங்க. விட்டம்னா 2 டைம்ஸ் ஆர், டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ரேடியஸ். அப்போ 2 இன்டூ 3/2. 2 இன்டூ 3/2னா எவ்வளோ? 3 இஸ் த ஆன்சர். 3 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர், ரைட்டா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஸோ நல்ல கேள்விதான், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே வாங்க, ரைட். அடுத்த கொஸ்டின் போவோம். அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு. அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடுங்கிறது துறையூர்ல தான் நடந்துச்சு. நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போய் சொன்னேன், ரைட்டா? பாரதிதாசன் என்டைட்டில்டு அண்ணாதுரை as அறிஞர். ஆமா, அண்ணாதுரைக்கு அறிஞர் பட்டம் கொடுத்தவர், செலுத்தியவர் யார் அப்படின்னா இந்த பாரதிதாசன் அவர்கள். ஸோ அப்ப அது சென்னையில தான், அதுவும் கரெக்ட் தான். ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் நேம்ட் as திராவிட கழகம். நான் சொன்னேன், நீதி கட்சி திராவிட கழகம் பெயர் மாற்றப்பட்டது சேலம் மாநாட்டில். ஆனா இங்க ஈரோடுன்னு சொல்றாங்க, தப்பு. பிளாக் ஷர்ட் கான்ஃபரன்ஸ், கருப்பு சட்டை மாநாடுன்னு சொல்லிட்டு 1946ல பெரியார் நடத்துவார், மதுரையில நடத்துவார். அண்ணா கூட போய் பங்கேற்க மாட்டாரு. அது என்ன கருப்பு சட்டை மாநாடு, எதுக்கு கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதெல்லாம் பெரியாருக்கு அண்ணாருக்கு நிறைய முரண்பாடு ஏற்படும் வச்சுங்களேன். குறிப்பா 1944க்கு அப்புறம் மிகப்பெரிய முரண்பாடு ஏற்படும். சுதந்திரம் கட்சத பெரியார் வந்து கருப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு பெரியாரு. ஆனா அதே அண்ணா அந்த சுதந்திரம் கட்சதை என்ன கருப்பு தினம் சொல்றீங்க, கொண்டாட வேண்டிய நாள் அது, பிரிட்டிஷ் 250 வருஷம் பிரிட்டிஷ் ஆட்சி முடியுது, இது கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லுவாரு. ஏகப்பட்ட விஷயத்துல கருப்பு சட்ட மாநாட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு பெரியார் அழைப்பாரு அண்ணாவை. ஆனா அண்ணா பெருசா கலந்துக்க மாட்டாரு, போவாரு, பெருசா அங்க உரையாற்ற மாட்டாரு, கலந்துக்க மாட்டாரு. ஏகப்பட்ட கருத்து முரண்பாடு அண்ணாக்கும் பெரியாருக்கும் இருக்கும். கான்ஸ்டிடியூஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடியவர் அண்ணா. அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை மரியாதையோட அதை நடத்தணும், அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்படணும்னு நினைக்கிறவரு அண்ணா. ஆனா பெரியார் அவர்கள் அப்படி இல்லை, கான்ஸ்டிடியூஷன் புக்கை எரிச்சிடுவோம்னு சொல்லுவார் ஒரு காலகட்டத்தில். 1950 நினைக்கிறேன், ரிசர்வேஷன் பாலிசியை மெட்ராஸ் ஹைகோர்ட் கேன்சல் பண்ணப்ப கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்கிறதால கேன்சல் பண்றீங்க, அதே அடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் ஒரு பெரிய போராட்டம் நடத்துவார். ஸோ இது மாதிரி நிறைய கருத்து முரண்பாடு இருக்கு. இறுதியாக எங்க வந்து அது நிற்கும் அப்படின்னா, பெரியார் 2ஆம் திருமணம் செய்தது அண்ணாக்கும் அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு பிடிக்காது, தனியா போய் திமுக கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஸோ கருப்பு சட்ட மாநாடு மதுரையில் நடக்கும், சேலம் இல்லை. ஸோ கேள்வி என்ன கேட்குறாங்க, இதுல தவறான பொருத்தம் எதுன்னு கேட்குறாங்க. 3 and 4 தவறு, அதாவது ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 1929 நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார்? சொன்ன சவுந்தரபாண்டியன் அவர்கள். 1929 சவுந்தரபாண்டியன், 30 ஜெயகர். இந்த சுயமரியாதை மாநாடு இருக்குல்ல, 1929 நடந்த சுயமரியாதை மாநாட்டில் தான் ஆணும் பெண்ணும் சமம், பெண்ணுக்கு சொத்துரிமை, பெண் சுதந்திரம், பெண்கள் உரிமை, ரைட்டா, சுயமரியாதை திருமணம் நடத்தணும், ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும்,
பிராமணர் அல்லாதவருக்கு வாழ்க்கை முன்னேற வேண்டும். இந்த மாதிரி எல்லா கோட்பாடுகள் எல்லா வலியுறுத்தல்களும் வைத்த மாநாடு இந்த 1929 மாநாடு தான். ஃபர்ஸ்ட் இந்த முதல் சுயமரியாதை மாநாடு தான். ரெண்டாம் மாநாட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும், குழந்தை திருமணத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இதுமே அந்த மாதிரி முன்மொழிகள்லாம் மொழிந்தது வந்து ரெண்டாம் சுயமரியாதை மாநாடு 1930 நடக்கும் சொன்னால ஈரோட்ல ஜெயகர் தலைமையில அந்த மாநாடு. இதுவே எக்ஸாம்ல ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம், டெம்பிள் என்ட்ரி அத்தாரைசேஷன் அண்ட் இண்டெம்னிட்டி ஆக்ட், இது வந்து 1939ல போடப்பட்ட சட்டம். ராஜாஜி அப்ப சிஎம். டெம்பிள் அத்தாரைசேஷன் ஆக்ட் இது வந்து 1947ல, அதாவது சுதந்திரம் கட்சதுக்கு அப்புறம் அதே சட்டம் தான். அது 1947ல சுதந்திரம் கட்சதுக்கு அப்புறம் திரும்ப போடுவாங்க சில விஷயங்கள்லாம் சேர்த்து. அது டெம்பிள் அத்தாரைசேஷன் ஆக்ட், அதாவது ஆலய நுழைவு சட்டம். இது வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சிஎம் வந்தப்ப. சுயமரியாதை திருமண சட்டம் இது வந்து அண்ணா ஆட்சியில 1968 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் போட்ட சட்டம். சிஎன் அண்ணாதுரை அவர்கள் 1968 காலத்தில். மெட்ராஸ் ஸ்டேட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம், ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் 1949ல போடப்பட்ட சட்டம் PC குமாரசாமி ராஜா ஆட்சியில். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 1, 4 ஆப்ஷன் டி ஸ்டாண்ட்ஸ். ரைட்டா? ஆப்ஷன் டி ஸ்டாண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு கேள்வியும் நம்ம வந்து நல்ல விரிவா 360 டிகிரியில் பேக்ரவுண்டு பின்னணிலாம் சேர்த்து ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அது ஒரு கேள்வியா பார்க்கல, அது உள்ளே ஒரு 20 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ரைட்டா? ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு கவனிங்க. The value of motorcycle 2 years ago was 80,000 rupees. If depreciates at the rate of 4% per annum in the first year, in second year it increases by 4% per annum. Find the present value. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 80,000, முதல் ஆண்டுக்கு 4% குறைகிறது, இரண்டாம் ஆண்டுக்கு 4% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இப்படி கேள்வி கேட்கறாங்கன்னா இதை வந்து பெர்சன்டேஜ் மெத்தட்ல போடணும். 80,000 சொல்லி எழுதிக்கணும். இப்படி 80,000க்கு 4% எடுக்கணும், குறைக்கணும், அந்த நம்பருக்கு திரும்ப 4% எடுத்து அதிகரிக்கணும். ரொம்ப சிம்பிள். இது நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே ப்ரீவியஸ்ல எல்லாம் நத்திருப்பேன். பெர்சன்டேஜ் மெத்தட்னு சொல்லுவோம். இப்போ இப்படி எடுத்துங்க, 80,000மா 80,000க்கு 4% தனியா எடுங்க. 80,000க்கு 4% எப்படி இருக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு நம்பர் இருக்குன்னா நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை தூக்கி விட்டீங்கன்னா அது ஒரு 10%, லாஸ்ட் டிஜிட்டை தூக்கி விட்டீங்கன்னா 10%. இப்போ 80,000க்கு 10% என்னன்னா 8,000. லாஸ்ட் ஜீரோ தூக்கி விட்டீங்கன்னா 10%, 8,000. லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டும் தூக்கி விட்டீங்கன்னா 1%. இப்ப 80,000க்கு 1% எவ்வளவு அப்படின்னா 800. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. ஒரு நம்பருக்கு லாஸ்ட் டிஜிட்டை தூக்கி விட்டீங்கன்னா 10%, லாஸ்ட் 2 டிஜிட்டும் தூக்கி விட்டீங்கன்னா 1%. தூக்கிடணும்னு சொல்றேன்னா 0 வந்துச்சுன்னா தூக்கி விடணும். இப்போ சப்போஸ் 7432, இப்ப இதுக்கு 10%னா 743.2 எக்ஸாக்டா சொல்லணும்னா, அதாவது லாஸ்ட் டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அதான் நான் தூக்கிடணும்னு சொல்றேன். நான் ஏன் தூக்கிடணும்னு சொல்றேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் 2 எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அதனால 7432க்கு தோராயமா 10% என்னப்பான்னு கேட்டா 743 நீங்க சொல்லலாம். லாஸ்ட் டிஜிட் தூக்கி விட்டுலாம் நான் சொன்ன மாதிரியே. அதுமாதிரி லாஸ்ட் 2 டிஜிட்டும் தூக்கி விட்டு 74ன்னு சொன்னீங்கன்னா அது 1% அர்த்தம். 7432க்கு 1% அர்த்தம். அப்ப லாஸ்ட் டிஜிட்டை தூக்கி விட்டா 10%, லாஸ்ட் 2 டிஜிட்டை தூக்கி விட்டா 1%. இப்ப 80,000 இருக்கா, இதுக்கு 1% எவ்வளவுனா 800. கேட்டாங்க 800ங்கிறது 1%. நம்ம எத்தனை பர்சன்ட் கண்டுபிடிக்கணும்? 4% கண்டுபிடிக்கணும். சோ இன்டு 4 போட்டீங்கன்னா 3200 வருமா? இதான் 4%. எடுத்தாச்சா? இப்ப என்ன சொல்றாங்க? குறைகிறதுன்னு சொல்றாங்க. குறைகிறதுனா மைனஸ் பண்ணணும். இப்ப சோ 80,000ல 3200 போச்சுன்னா எவ்வளோ? 77,000. 76,800 வருமா? 76,800 ஒரு வருஷம் கழிச்சு நடந்திருக்கும். அடுத்த வருஷம் என்ன செய்யறாங்கன்னா 4% அதிகரிக்குதுங்கிறாங்க. அப்ப நான் அதிகரிக்கிறதுனா என்ன செய்யணும்னா இந்த 76,800க்கு திரும்ப 4% எடுத்து கூட்டணும். இப்ப 76,800க்கு 1% என்ன? 768. லாஸ்ட் 2 தூக்கி விட்டா 1%. இன்டு 4 போட்டீங்கன்னா 4%. அப்படிதானே? 8 4 32, கேரி 3, 24 27, கேரி 2, 28 30. ஸோ 3072. இப்போ என்ன செய்யணும்னா கூட்டணும், ஏன்னா அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ 2 7 8 9 7 7 9 8 7 2. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கேட்டாங்க ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 79,872. ஓகே, இந்த சமயம் நம்ம இவ்வளோ போடாமையே நம்ம சொல்லலாம் ஆன்சர், ஆப்ஷனை வச்சே சொல்லலாம். இப்போ நம்பர் 80,000 இருக்கா, என்ன சொல்றாங்க? 4% குறைஞ்சு 4% ஏறுதுங்கிறாங்க. 80,000 இதுல இருந்து 4% குறைஞ்சு 4% ஏறுதுங்கிறாங்க. நீங்க எப்படி யோசிக்க முடியாது?
80,000ல இருந்து 4% குறைஞ்சு 4%. ஏன்னா திரும்ப 4க்கு 4 80,000 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. அது 4 ரூபா இல்ல. இப்ப 80,000க்கு 4 ரூபா குறைஞ்சு 4 ரூபா ஏறினா வேணா 80,000. ஆனா 80,000க்கு 4% குறைஞ்சு அதுல இருந்து 4% ஏறினா திரும்ப அதே நம்பர் வராது. பெர்சன்டேஜ் நீங்க வேற மாதிரி தான் பார்க்கணும். ரைட்டா? அது சாதாரணமா இல்ல. அப்ப நீங்க இதுக்கு 80,000 ஆன்சரா இருக்காதுன்னு சொல்லி தூக்கிடலாம். ஏன்னா குறைஞ்சு ஏறுறப்ப 76,800 தூக்கலாம். ஏன்னா 4% குறைஞ்சு 4% ஏறுறப்ப ஆன்சர் வேணா 80,000 இருக்காது. ஆனா 80,000க்கு பக்கத்துல தான் ஆன்சர் இருக்கும். அதனால இதுவும் தூக்கிடலாம். ஸோ இது ரெண்டுல தான் ஏதாவது ஆன்சர் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது இல்லாம குறையுது ஏறுது அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல் ஆன்சர் 80,000ல இருந்து லைட்டா குறையதான் செய்யும். ஸோ 79,700 அவ்வளவுதான். ரைட்டா? ஓகே வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். பின்வருவற்றில் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் யார்? Who among the following was India's first woman house surgeon in the government maternity and ophthalmology hospital? முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார் இதெல்லாம் வந்து பார்த்தலாம் அடிச்சிடலாம். ரைட்டா? முத்துலட்சுமி அம்மையார்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அம்மையார் பத்தி சொல்லணும் அப்படின்னா 1940களில் அவ்வை இல்லம் சொல்லிட்டு ஆதரவற்ற பெண்களுக்கு ஒரு இல்லம் ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் 1950களில் அடையார் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். ரைட்டா? அதே மாதிரி 1930ல அனைத்து இந்தியா பெண்கள் மாநாடு ஆல் இண்டியன் உமன் கான்ஃபரன்ஸ் சொல்லி நடக்கும். அதை வந்து தலைமை தாங்கி நடத்தியது யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் தான். முத்துலட்சுமி அம்மையார் தான் வந்து மெட்ராஸ் சட்டசபையின் முதல் துணை சபாநாயகர், டெப்டி ஸ்பீக்கர். ரைட்டா? ஃபர்ஸ்ட் டெப்டி பிரசிடென்ட் சொல்லுவாங்க. டெப்டி பிரசிடென்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெட்ராஸ் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். ஸோ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதே ருக்மணி லட்சுமிபதியை பத்தி சொல்லணும்னா இந்தியாவிலே முதல் பெண் நபர் உப்பு வரி கட்ட மாட்டோம் சொல்லிட்டு சிறை சென்ற முதல் நபர் யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி, முதல் பெண். ஞாபகம். சரோஜினி அம்மையார் முதல் இந்திய பெண் காங்கிரஸ் தலைவர் யார் அப்படின்னா சரோஜினி அம்மையார். தெரிஞ்சிருக்கும். 1925ல காங்கிரஸ் கட்சியை வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. காங்கிரஸ் பிரசிடென்டா தலைமை தாங்கியிருப்பாங்க. தர்சனா சத்தியாகிரகம் போன்ற காந்தியின் சத்தியாகிரகத்தில் பெரிய எல்லா சத்தியாகிரகத்திலும் பங்கேற்றவங்க யார் அப்படின்னா சரோஜினி அம்மையார். மூலூர் ராமாமுதம். ஆக்சுவலா முத்துலட்சுமி அம்மையார் வந்து 1930ல மெட்ராஸ் சட்டமன்றத்துல மெட்ராஸ் சட்டசபையில தேவதாசி ஒழிப்பு மசோதாவை வந்து கொண்டு வருவாங்க. யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார். ஆனா அன்றைய சமயத்துல நீதி கட்சி பெரும்பான்மையா இருக்கனால அதை வந்து அவங்க ஒத்துக்காம இருப்பாங்க. நீதி கட்சி வந்து அதுல வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அந்த பெண்களின் தேவதாசி ஒழிப்பு மசோதாக்கு. ஆனால் பின்னாடி 1947 சுதந்திரம் கட்சி காலகட்டத்துல அந்த தேவதாசி ஒழிப்பு மசோதா வந்து சட்டமாக மாறும். 1947 17 வருஷம் கழிச்சு சட்டமா மாறி இருக்கு இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதாங்கிறது. சோ அதுக்கு வந்து காரணகர்த்தா யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். அன்றைய சமயத்துல 1930ல இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதாக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிச்சவங்க தான் மூலூர் ராமாமுதம் அவர்கள். சோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எஸ் அம்புஜத்தம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? இவர் 1920 நடந்த ஒத்துழைமை இயக்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டார். சரிதான். எப்பவுமே ஒரு தலைவரை பத்தி சொல்றாங்க, அவங்க இயக்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னா பெரும்பாலும் அது சரியா தான் இருக்கும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். இவர் 1926 மெட்ராஸ் சட்டசபை கவுன்சிலுக்கு நியமனம் செய்கிறார். இல்ல, தவறு. இவர் சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை இயக்கம் ஆரம்பிக்கிறான்னு சொன்னாலும் அதுவும் சரியா தான் இருக்கும். சோ 1 3 சரி. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சோ இது வந்து எங்கன்னா இந்த யூனிட் 6ல சுதந்திர போராட்டத்தின் பெண்களின் பங்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஈவேரா பெரியார், டி முத்துசாமி, மெட்ராஸ் மகாஜன சபா, பாரதியார். சோ ஈவேரா பெரியார் அப்படிங்கிறது உங்களுக்கு எது வரும்? குடியரசு ஆரம்பிச்சது 1925. பெரியார் அவர்கள் குடியரசு பத்திரிகை ஆரம்பிச்சது 1925ல. சுயமரியாதை மாநாடு இயக்கம் ஆரம்பிச்சது 1925 தான். காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டுல இருந்து வெளியில வருவாரு. நான் காங்கிரஸே எனக்கு இனிமேட்டு இல்ல, நான் காங்கிரஸ்ல இருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்படியே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருவார். கூடவே குடியரசுங்க சொல்லக்கூடிய இதுல ஆரம்பிப்பார். டி முத்துசாமி 1877-78 காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் இவர் தான். ரைட்டா? முதல் இந்திய நீதிபதி இவர் தான். அன்றைய சமயத்துல இவரை முதல் இந்திய நீதிபதியா போடுவாங்க. அப்ப கடுமையாக எதிர்ப்பு வந்து பிரிட்டிஷ் நடத்தக்கூடிய பத்திரிகையில இருந்து எழும். என்ன ஒரு இந்தியரை போய் இந்திய நீதிபதியா போடுறீங்க, இந்தியன் ஜட்ஜா போடுறீங்க, இவர் அப்ப ஆணையிடுவாரு, இவர் அப்ப தீர்ப்பு கொடுப்பாரு, பிரிட்டிஷ் யாரா அரெஸ்ட் ஆனாங்கன்னா இவர் தீர்ப்பு வச்சுதான் எல்லாரும் ஜெயிலுக்கு போகணுமா, அதெல்லாம் எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய சென்னையில அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பத்திரிகையாளர்கள் இவரை வந்து கடுமையா எதிர்ப்பாங்க. யார்? டி முத்துசாமிய. இந்தியரை எப்படி நீங்க ஜட்ஜா போட முடியும், இது அவமானம் அப்படின்ட்டு. எவ்வளவு சேட்டை பாருங்க. இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு நம்ம நீதித்துறையில உட்காந்துக்கிட்டு இந்த நிலத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இந்த நிலத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லா வளங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு
டார்ச்சர் பண்ணிட்டு ரத்தத்தை உறிஞ்சி இங்க இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சு அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் அதை அதிகமான மேனுஃபேக்சர் பண்ணி அதை அதிக விலைக்கு நம்மள்ட்ட இறக்குமதி பண்ணி இல்லாத சேட்டை இல்லாத ரவுடிசம் ஏன்னா இல்லாத எல்லா சேட்டையும் பண்ண இந்த ராஸ்கல்ஸ் இந்த பிரிட்டிஷ் மெட்ராஸ்ல பத்திரிகை நடத்துறாங்க. அப்ப இந்தியன் ஜட்ஜா முத்துசாமியை போடுறாங்க. உன்னை எப்படி போட்டீங்க அப்படின்னு கதறது. அதை எதிர்த்துதான் சுப்பிரமணிய ஐயர் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் 1878ல நீங்க என்னடா பத்திரிகையில எங்கால வந்து எதுக்குறது, நாங்க எங்கால சப்போர்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஹிந்துங்கிற பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அது உச்சத்தை தொடுது இன்னைக்கு டேட் வரைக்கும். அப்ப இதான் வந்து அந்த பத்திரிகை இருக்குல்ல, அந்த பத்திரிகையோட வரலாறு இங்க தான் ஆரம்பிக்கும். ஸ்கூல் பள்ளி பாடப்புத்தகத்துல ஏதாவது கொடுத்துருப்பாங்க. பத்திரிகை சுதந்திரம், அந்த பத்திரிகை சம்பந்தப்பட்ட விஷயம், பிரஸ் சம்பந்தப்பட்டது. சரி, ஞாபகம் வச்சுக்கணும். மெட்ராஸ் மகாஜன சபை பார்த்தோம் 1884ல ஆனந்த சாலு, வீரராகவச்சாரியார், ரங்கையா, சுப்பிரமணிய ஐயர் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. வீரராகவச்சாரி தொடர்புடைய நபர். பாரதியார் புதுச்சேரி, பிரிட்டிஷ் வந்து கைது செய்ய வரப்ப பாரதியார் வந்து புதுச்சேரி வந்து தப்பிச்சு போவார். சங்கந்து அதுக்கப்புறம் தப்பிச்சு போறப்ப பாரதியாரை கைது செஞ்சிருவாங்க. ஸோ பாரதியார் புதுச்சேரி. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா A4 வருமா, 4 வந்தாலும் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 4123 ஆப்ஷன் ஏ ஆன்சர். ரைட்டாங்க. அடுத்த பார்ப்போம். In how many months the principal of rupees 2000 will double at 8% per annum in simple interest? தனி வட்டி மூலம் ரூபாய் 2000 8% வட்டி விதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? இரட்டிப்பாகுதுங்கிறாங்க. ரைட்டா? இந்த மாதிரி டபுள் ட்ரிபிள்ஸ்னு ஒரு தனி வட்டி கேள்வியில் வந்தா நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா டைம்ஸ் -1, அதாவது மடங்கு -1 இன்டு 100 டிவைடட் பை R அல்லது N அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். சரி, பார்த்தீங்கன்னா மடங்குனா என்னன்னா இந்த ரெட்டிப்பாதுன்னு சொல்றாங்களா, இதான் மடங்கு. மடங்கு நம்பருங்கிறது அதுதான். ஸோ 2 - 1 இன்டு 100 டிவைடட் பை R அல்லது N. R அல்லது N கீழே ஒருவேளை ரேட்டு குத்தானா கீழே ரேட்டு போடணும், N குத்தானா கீழே N போடணும். ஸோ 8% சொல்றாங்களா, கீழே 8 போடணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 × 100 / 8, 1 × 100 / 8னா எவ்வளோ? 12 வரும். 12 வருஷம் வரும். 12 வருஷம். ஆன்சர் வருஷத்துல தான் வரும். இந்த ஷார்ட்கட் வந்து ஆன்சர் N வந்து வருஷத்துல வரும். ஸோ 12 வருஷம் வந்துருச்சா, ஷார்ட்கட்ல போட்டு கொண்டு வந்தனா இப்போ ஆன்சர் ஆப்ஷன்ல மாசத்துல இருக்கு. அப்ப 12 வருஷங்கிறது எத்தனை மாசங்கிறது பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் கேட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். 12 வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 × 12 எவ்வளோ? 144 மாசமா? 144 மாசம். ரைட்டா? கேட்டுதாங்க. ஓகே. 12 வருஷங்கிறது 144 மாசம். வருஷத்துக்கு 12 மாசம், 12 வருஷத்துக்கு 144 மாசம். 0.5னா என்ன அர்த்தம்? அரை வருஷம் அர்த்தம். ரைட்டா? ஒரு வருஷத்துக்கே 12 மாசம்னா அரை வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 6 மாசமா? ஸோ பிளஸ் 6, 144 பிளஸ் 6 எவ்வளோ? 150 மாசம். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆன்சர். முடிஞ்சா? இப்போ இங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, என்ன சார் இந்த 2000 அனாதையா கிடக்குது, எதுக்கு சார்? அதை யூஸ் பண்ணவே இல்லையே சார், இந்த 2000 ஒரு நம்பர் இருக்கே சார், இது எங்க சார் எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லையே சார்? கண்டுக்கவே மாட்டீங்க. கண்டுக்க மாட்டேன், கண்டுக்க கூடாது. ஏன் அப்படின்னா அதை குழப்பி விடுறதுக்குன்னே வச்சிருக்காங்க. நமக்கு ரெட்டிப்பாதுனாலே ஷார்ட்கட்டை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த 2000 ஐயோ 2000 இருக்கே, இது என்ன செய்யறது, புடிச்சு கஷ்டமாயிடுச்சு, கஷ்டமா இருக்கு, மேத்ஸே கஷ்டம் அப்படின்னு புலம்புவோம்ல, அதுக்காக வச்சிருக்காங்க. நம்ம சுதாச்சிடணும். ஏய் போ, தேவையில்லை எனக்கு போ, கொஸ்டின் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். 8% கொஸ்டின் ஆரம்பிக்கணும். ரைட்டா? 150 மாசம். அடுத்து, திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாது? பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பலர் உரை எழுதியுள்ளனர். 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தினருக்கும் காலத்திற்கும் பொருந்தும். இதுல வந்து எதனால உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலுமே திருக்குறளுக்கு உகந்த ஒரு கரெக்டான ஒரு கருத்துக்கள் தான். இதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உலக பொதுமறைன்னு ஏன் அழைக்கிறாங்க கேட்கிறான். அப்ப உலக பொதுமறைனா உலகம் சார்ந்த ஒரு கருத்தா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா translated many language, many have written, paraphrase, composed 2000 years. It has principles common for all. அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்துக்கும் பொருந்துவதால் தான் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. அப்படிதான் கரெக்டா இருக்கும். அப்ப பெருசா இருக்க ஒண்ணு, பல மொழிகளும் மொழிபெயர்த்தனாலே உலக பொதுமறையா? இப்ப டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டோம், டிரான்ஸ்லேஷன் பண்ணியாச்சுல அப்படின்னு சொல்ல முடியாது. உலக பொதுமறைனா டிரான்ஸ்லேஷன் ஆகி அது உலகத்துல கூடிய பல நாடுகள்ல பல மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்திருக்கு, வள்ளுவர் சேர்த்திருக்கார். ரைட்டா? என்ன சாக்ரட்டிஸ், என்ன பிளாட்டோ, என்ன அரிஸ்டாட்டில், வள்ளுவர் ஒரு கருத்து. அதாவது இந்த அரிஸ்டாட்டில் பிளாட்டோல சும்மா ஒரு 2-3 வாக்கியம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்ன இவர் அவ்வளோ விஷயம், அவ்வளோ கண்டென்ட், எல்லாமே அந்த நீதிநெறி சார்ந்த எல்லா கண்டென்ட் உள்ள இருக்கும்.
ஒரு மனுஷன் நல்வழிப்படணும், நல்ல தூய மனிதனா மாறணும் அப்படின்னா எல்லா குரலையும் படிச்சாலே போதும். ரைட்டா, மாறிடலாம். ஆப்ஷன் டி. பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம், சுயமரியாதை இயக்கம், சுத்தி இயக்கம், சத்திய சோதக் சமாஜ் இயக்கம். பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம், நான் பிராமின் மூமெண்ட். ஸோ நான் பிராமின் மூமெண்ட்னாலே ஜோதிபா ஃபூலே தான் வந்துடும். நீங்க ஈவேரா, அதாவது பெரியாரை நினைப்பீங்க, ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் செகண்ட்ல இருக்குல்ல, அதனால அது பெரியாருக்கு வந்துடும். சுத்தி இயக்கம், யார் யாரெல்லாம் இந்து மதத்துல இருந்து மாற்று மதத்துக்கு மாறினாங்களோ திரும்ப அவங்க இந்து மதத்துக்கே மாற்றக்கூடிய இயக்கம். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ்னு ஒரு ஆரம்பிச்சிருப்பார் 1875. கோ பேக் டு வேதாஸ், வேத காலத்துக்கே திரும்பி செல்லுன்னு சொல்லக்கூடிய முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள். சத்திய சோதக் சமாஜ், ஆக்சுவலா சத்திய சோதக் சமாஜ் 1873 ஜோதிபா ஃபூலே தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா ஆல்ரெடி ஜோதிபா ஃபூலேக்கு நான் பிராமி மூமெண்ட் வந்துருச்சு. அதனால சத்திய சோதக் மூமெண்ட் நீங்க சாஹு மகாராஜ்னு வைக்கலாம். ஏன் அப்படின்னா ஜோதிபா ஃபூலே இறந்து போனதுக்கு அப்புறம் நான் இது கரெக்டா இருந்துச்சுன்னா, ஞாபகம் கரெக்டா இருந்துச்சுன்னா 1890 இறந்து போவான்னு நினைக்கிறேன். ரைட்டா, 1890. அதுக்கப்புறம் 1900 சத்தியசோதக் சமாஜ கொண்டு போய் சேர்த்த நபர் யார் அப்படின்னா சாஹு மகாராஜ் தான். அதனால வந்து D4 அப்படியே ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. 1 2 3 4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க, ஆப்ஷன் டி. ஈவேரா பற்றி கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும். அவர் நீதி கட்சியில் தலைவரானார். நீதி கட்சியில எப்ப தலைவரானாரு? 1938 ஆவாரு. கரெக்டா? பெரியார் அவர்கள் நீதி கட்சியில 1938 தருவார். அவர் காங்கிரஸில் சேர்ந்தார். எப்ப? 1919 சேருவார். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார். அது எப்பனா 1922 ஆவாரு. வைக்கம் சித்திரகாம் துவக்கினார். இது வந்து 1924 துவக்குவார். வைக்கம் சித்திரகா கேரளால. சோ அப்படி பாத்தீங்கன்னா அந்த கால வரிசைன்னு சொல்றாங்கன்னா 2 3 4 1 2 3 4 1 ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்து, ஒன் சைட் ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இஸ் 15 மீட்டர் அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல்ஸ் இஸ் 17 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபீல்ட். ஒரு செவ்வகம்னா செவ்வகம் வரைஞ்சுக்கணும். டயகனல் சொல்றாங்க, மூளை விட்டம்னா ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூளை வரைக்கும் ஒரு லைன் வரைங்கன்னா மூளை விட்டம் சொல்லுவாங்க. ஒரு சைடு வந்து 15 மீட்டருங்காங்க, அது கீழேன்னு வச்சுக்கோ. 15 மீட்டர் இந்த லென்த்தை வச்சுக்கோ. இன்னொரு சைடு வந்து டயகனல் 17 மீட்டருங்கிறாங்க. ஸோ இது வந்து 17 மீட்டர்னு வச்சுக்கோ. இப்படிதான் வச்சுக்க முடியும் நம்ம. இல்லைன்னா இதை கூட 15 வச்சுக்கலாம், இதை கூட எதுவும் வச்சுக்கலாம். ஆனா மூளை விட்டம் 17 தான், அது ஃபிக்ஸட். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் ஏரியா, அதாவது செவ்வகத்தோட பரப்பளவு வந்து லென்த் இன்டு பிரெத், இதான் ஃபார்முலா. ஆனா நம்மள்ட்ட லென்த் மட்டும் தான் இருக்கு, பிரெத் இல்ல. அப்ப இதை கண்டுபிடிக்கணும். இருக்குல்ல, இந்த லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஏன்னா அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? பித்தாகரஸ் தியரம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்குவோம். பித்தாகரஸ் தியரம் படி AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். மேத்ஸ்ல படிச்சிருப்போம் பித்தாகரஸ் தியரம் சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ அதில் AC ஸ்கொயர்னா 17 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் தெரியல நமக்கு, பிளஸ் BC ஸ்கொயர் வந்து 15 ஸ்கொயர்னு வந்துடும். ரைட்டாங்க? ஸோ அது AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் வந்து 289 வரும், 15 ஸ்கொயர் 225. ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். ஸ்கொயர்ஸ்லாம் வந்து 30 வரைக்கும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். 289 225 கழிச்சிங்கன்னா எவ்வளோ? 4 64 வருமா? 64 வருமாங்க? 9 8 ஆமா 64. ஸோ AB ஸ்கொயர் 64னா AB எவ்வளோ? ரூட் 64. ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டா மாறுமா? 64க்கு ரூட் என்ன? 8. AB வந்து 8, அப்படிதானே? 8னா இதுவும் 8. ஏன்னா ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைடு ஈக்குவல், எதிர்பக்கம் இல்லாம சமம் சொல்லுவாங்க. இதுவும் சமம், இதுவும் சமம். ஸோ 8. இப்போ ஏரியா தான் கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ லென்த் இன்டு பிரெத்னா லென்த் 15, பிரெத் 8னா 120 வருமா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அடுத்து, வானாலும் செல்வமும் மன்னரசும், அதாவது வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் அப்படின்னு என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குலசேகரர் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி, குலசேகரர் இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி பாடல் ஆசிரியர் எல்லாம் வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும். ரைட்டா? அடுத்து, பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துக. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நலவுரிமை சங்கம். இந்த தென்னிந்திய நலவுரிமை சங்கம்ங்கிறது 1916-17 காலகட்டத்தில் ஆரம்பிச்சு அது பின்னால் நீதி கட்சியாக மாறி 1920 நீதி கட்சி ஆட்சியை பிடிப்பாங்க சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து ஆரம்பிச்சதுக்கு காரணகர்த்தா யார் அப்படின்னா நடேச முதலியார், அதாவது நடேசனார். CA4 வந்துடும். குடியரசு ஜேர்னல் ஆல்ரெடி தெரியும் நமக்கு, தந்தை பெரியார். எமர்ஜென்ஸ் ஆஃப் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து சிங்கரவேலர். தமிழ்நாட்டில் தொழிலாளர் நலனுக்காக பாடுபட்ட மிக முக்கியமான நபர், தொழிலாளருக்கான புரட்சி செய்த நபர் சிங்கரவேலர் அவர்கள் தான்.
அதான் பெரியார் வந்து இந்த ரஷ்யா பயணம் மேற்கொண்டு வந்துட்டு நேரா சிங்களால போய் சந்திப்பார். 1923 மே தினம் அப்ப சிவப்பு கொடியை காட்டிய முதல் இந்தியர் யார் அப்படின்னா சிங்கரவலர் தான். தொழிலாளர்னு சொல்லக்கூடிய பத்திரிகையை நடத்தியவர் யார் அப்படின்னா சிங்கரவலர் அவர்கள் தான். சோ இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். சுதந்திரா கட்சி வந்து ராஜாஜி வந்து 1959 ஆரம்பிப்பாரு. காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்து பின்னால் வந்து சுதந்திரா கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு ராஜாஜி 1959. அதுக்கு பெரியார் ஆதரவு கொடுப்பாரு சுதந்திரா கட்சிக்கு. திமுக பெரியார் எதிர்ப்பாரு. வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். திமுக பெரியார் எதிர்த்த வரலாறு உண்டு. எதிர்த்த வரலாறுனா நீண்ட காலம் எதிர்ப்பாரு. திமுக ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் எதிர்ப்பாரு. ராஜாஜியோட ஆதரவு கொடுப்பார். பிராமண எதிர்ப்பு கொள்கை தான் பெரியாரு. ராஜாஜி பிராமின் தான். ஆனா கொள்கை வேற, நட்பு வேற, மனிதாபிமானம் வேற அப்படின்னு சொல்லிட்டு மனித நேயம் வேறன்னு சொல்லிட்டு வாழ்ந்த நபர்கள் தான் இந்த பெரியாரும் ராஜாஜியும். ஸோ டி வந்து 2. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா A4 B3 4312 4312 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 4312 என்னது? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கேட்டாங்க. ஓகே, அடுத்து இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. முதுக்குருவை இஸ் த ஆன்சர். முதுக்குருவை ரொம்ப ஃபேமஸ். அடிச்சிடலாம் ரைட்டா. அடுத்து 10,890 is divided among A and B groups in the ratio 4:5. Then the group of B share. இந்த மாதிரி ரேஷியோ சம் கேக்குறாங்கன்னா B ஷேரை கேக்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டுல B யோட நம்பர் யாருன்னா 5 அப்படி மேல போட்டுங்க. டிவைடட் பை 4 + 5 என்ன 9 கீழே போட்டுங்க. அமௌண்ட்டை இன்டூ பண்ணுங்க. அவ்வளவுதான். ஷேரை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஷார்ட்கட். ஆர்ட் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ 9 அடிச்சிங்க அப்படின்னா 1 2 1 0 ரைட்டாங்க. பெருக்கினீங்க 0 5 10 1 6050 இஸ் த ஆன்சர். 6050 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான். பெர்ஃபெக்ட். பக்கா. அடுத்து திருவிகாவோட பத்திரிகை எது? தேசபக்தன். கரெக்ட். சுப்பிரமணிய பாரதியார் ஹிந்து. தவறு. இந்து வந்து சுப்பிரமணிய ஐயர். சுப்பிரமணிய பாரதியார் இல்ல. சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா. இங்க இருக்கு பாருங்க இந்தியா. இதுதான் கரெக்டா இருக்கும். அன்னிபெசன்ட் நியூ இந்தியா. கரெக்ட். அன்னிபெசன்ட் வந்து நியூ இந்தியா மட்டும் இல்ல, காமன்வெல்த்னு ஒரு பத்திரிகை. 2 இது அன்னிபெசன்ட். கஸ்தூரிரங்க ஐயங்கார் வந்து இந்து. இந்தியான்னு மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது இங்க வரும், இது இங்க வரும். ஸோ அப்ப எது கரெக்ட்னு கேக்குறாங்களா? 1 and 3 கரெக்ட். ஸோ 1 and 3 கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து டேஷின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். யாரோட இயற்பெயர் வந்து குமாரசாமி நாயக்கர்னு சொல்லி சொல்றாங்க? ஊமதுரையோட இயற்பெயர் தான் குமாரசாமி நாயக்கர். ஊமதுரையோட இயற்பெயர் தான் குமாரசாமி. இந்த பாளையக்காரரை மொத்தமாவே நம்ம யூடியூப்ல முடிச்சிருப்போம். நீங்க ப்ரீவியஸ்ல சும்மா பாளையக்காரர் குருநாதன் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க, யூடியூப்ல வரும் ரைட்டா. மொத்தமாவே முடிச்சு விட்டுருப்பேன். பூலிதேவர்ல ஆரம்பிச்சு பூலிதேவரோட கதையை தொட்டு கொலோனல் ஹெரான், மாஃபூஸ் கான் ரைட்டா, யூசுப் கான், பூலிதேவர் வந்து தப்பிச்சு ஓடினது, திரும்ப வந்து கோட்டையை கைப்பற்றினது, திரும்ப தப்பிச்சு ஓடினது, இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு பூலிதேவரை முடிச்சு, அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனை தொட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் முன்னாடி போய் நின்னது, சிவசுப்ரமணியனார் கைது செஞ்சது, மெட்ராஸ் கவுன்சில போய் நின்னது, அதுக்கப்புறம் எப்படியாவது ஒப்பந்தத்துல திருச்சாப்பள்ளி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும், திருச்சாப்பள்ளி ஒப்பந்தம் ஒன்னா சேரணும்னு சொல்லிட்டு மருதுபாண்டியர்களோட சேரணும்னு சொல்லிட்டு வீரபாண்டியன் கட்டபொம்மன் முயற்சி செஞ்சது, சிவகிரி பாளையத்தை அட்டாக் பண்ணலான்னு போனது, பிரிட்டிஷ் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தியது, அப்புறம் தூக்குல போட்டது, இதுல ஃபுல்லாவே அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை முடிச்சிருப்போம், பார்த்திருப்போம். அடுத்து வேலுநாச்சியார் அவர்கள். வேலுநாச்சியார் சிவகங்கை, ராமநாதபுரம் எந்த அளவுக்கு வீரியமா போராடினாங்க, மருதுபாண்டியில் எந்த அளவுக்கு துணை நின்னாங்க, அதுக்கப்புறம் இறந்து போனாங்க. அப்புறம் வெள்ளாச்சி நாச்சி அந்த திண்டுக்கல் தப்பிச்சு போனாங்க. அங்க இருந்து பெரும் படையை உருவாக்கினாங்க, பிரிட்டிஷ் எதிர்த்து போராடினாங்க. 1790 திரும்ப சிவகங்கையை கைப்பற்றினாங்க. அப்புறம் வெள்ளாச்சி நாச்சியார் திரும்ப அதுக்கப்புறம் பொறுப்பை ஒப்படைச்சாங்க. 1796 வேலுநாச்சியார் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன், படிச்சிருப்போம் வேலுநாச்சியாரை பத்தி. அப்புறம் மருதுபாண்டியர்கள், அப்புறம் தீரன் சின்னமலை, அப்புறம் வேலூர் கழகம். ஸோ இப்படிதான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஊமதுரையோட ஒரிஜினல் நேம் தான் வந்து குமாரசாமி நாயக்கர் ரைட்டா. ஊமதுரை சவத்தையா 2 பேர் தெரியும், கட்டபொம்மன் கூட பிறந்த 2 பேர். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீடு தொகை என்ன? 10 லட்சம். நல்லா ஈஸி. சுதேசி கப்பல் பிரான்ஸ்ல இருந்து வாங்குவாரு வாவு சிதம்பரநாதர். கேலி அதாவது SS கேலியா SS லாவோ 2 கப்பல் 5 லட்சம். 2 கப்பல் 10 லட்சம். அதாவது 40,000 பேர் ஷேர் தரட்டி 10 லட்சத்துக்கு வாங்குவாங்க ரைட்டா. ABC 234 A/B B/C C/A is equal to என்ன? A/B B/C ABC 2/3 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2/3 is to 3/4
இஸ் டு 4/2 கேட்டாங்க. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ரேஷியோ எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா இது எப்படி ஹோல் நம்பராக மாற்றுறது அப்படின்னா சிம்பிளுங்க. கீழே எல்சிஎம் எடுங்க. 3, 4, 2க்கு எல்சிஎம் என்ன, மீசியமா என்ன, 12. 12ல் போகும்ல மூணுமே, அந்த 12ஆல 3 பெருக்கிடுங்க, அவ்வளோதான். ஒரு ஃப்ராக்ஷன் பின்னத்தில் இருக்கிற விகிதம் அப்படின்னா அதை ஹோல் நம்பராக மாற்றணும்னா எல்சிஎம் எடுத்து பெருக்கிடணும், ரைட்டா? ஸோ பெருக்கினீங்கன்னா 4, 4, 2, 8, பெருக்கினீங்கன்னா 3, 3, 3, 9, போயின்னா 6, 6, 4, 24. ஸோ 8, 9, 24. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், அவ்வளோதான். ஓகேவாங்க, ரைட். அடுத்து, தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாரு? ராவ் சாஹிப், திவான் பகதூர் எல்லாமே இந்த பட்டங்களா பெற்றவர் யார் அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன். ரெட்டமலை சீனிவாசன் 1891ல பறையர் மகாஜன சபை அப்படின்னு ஒரு சபை ஆரம்பிப்பார். பின்னர் 1893ல அது ஆதி திராவிட மகாஜன சபைன்னு சொல்லிட்டு பெயர் மாத்துவார். பறையன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு அதை கொண்டு போவார், அதை நடத்துவார். யார் அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன். 1923ல மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல நியமிக்கப்படுவார் ரெட்டமலை சீனிவாசன். ஜீவ சரித சுருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனது சுயசரிதை புத்தகத்தை எழுதுவார். யார் அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன். ஸோ இதை வரலாறு. ஸோ ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கரோட இது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல போய் பங்கேற்பவர். யார் அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன். ஸோ எல்லாமே தெரியும். ஸோ அந்த பட்டங்கள்லாம் கொடுத்தது யாருக்கு அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன். தமிழ்நாட்டின் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவர் ரெட்டமலை சீனிவாசன். எம்சி ராஜா 1920ல மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஃபர்ஸ்ட் எலெக்டட் எஸ்சி மெம்பர். தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலின சமூக உறுப்பினர் யார் அப்படின்னா எம்சி ராஜா. நியமிக்கப்பட்ட உறுப்பினர் கேட்டாங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன். ஞாபகம் வச்சுங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நேரம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி, அதாவது ரோமன் ரைட்டர் பிளினி த எல்டர் ரைட்ஸ் ஆஃப் டேஷ் இன் இஸ் நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஸ் த ஃபர்ஸ்ட் எம்போரியம். தமிழ் சொசைட்டி, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழ் சமூகத்தின் வரலாறுல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ முசிறி, ஆன்சர் இஸ் முசிறி. இது ஸ்கூல் புக்ல அழகா கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு வெளிநாட்டவர் என்னென்ன குறிப்பிட்டு எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாலமி, இந்த மாதிரி நிறைய நபர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. 1891 அயோத்திதாசனால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. ரொம்ப ஃபேமஸ் அயோத்திதாசனா. நீலகிரியில எந்த இனத்துக்காக போராடுவார், எந்த பழங்குடியின சமூகத்துக்காக போராடுவார்? தோடர் பழங்குடியின சமூகத்துக்காக போராடியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசனார். திராவிட பாண்டியன் போன்ற பத்திரிகை நடத்தியவர் அயோத்திதாசனார். எங்கை சென்று பௌத்த மதத்துக்கு மாறுவார், இலங்கை சென்று மாறுவார் அயோத்திதாசன் அவர்கள் பௌத்த மதத்துக்கு. இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன் சொல்லி ஒரு சென்னையில் ஒரு அமைப்பு ஆரம்பிப்பார் அயோத்திதாசனார். ஒரு பைசா தமிழன் சொல்லக்கூடிய ஒரு இதழ ஆரம்பிப்பார் அயோத்திதாசனார். பின்னால் அது தமிழன் சொல்லி பெயரை மாத்துவார். எதுக்கு ஒரு பைசா இருக்கணும்னு சொல்லிட்டு சர்ச்சை வரனால தமிழன் பெயர் மாத்துவார். இதெல்லாம் அயோத்திதாசனார் பத்தி. ஸோ அதே அயோத்திதாசனார் நீலகிரியில திராவிட மகாஜன சபைன்னு சொல்லக்கூடிய அந்த மாநாடு ஆரம்பிப்பார். ABCDE is equal to P 1Q 2R 3 4 இது மாதிரி. Then which are the following is equal to this? ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம ஒன்றும் யோசிக்கிறதுக்கு பெருசா இல்லை. இங்க கவனிங்க. ஏனா P1 அவ்வளவுதான், Bனா Q2, Cனா R3, Dனா S4, Eனா T5 அவ்வளவுதான் இங்க சொல்ல வராங்க. என்ன அவ்வளவுதான் இங்க சொல்ல வராங்க. அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, Q2ன்னு வச்சுக்கோ. Q2னா என்ன? பியா? Q2னா பி. ஓகே, அடுத்து பிக்கு என்னன்னு கேட்குறாங்க. பினா திரும்ப Q2. Q2னா பினா, பினா Q2. அதை எஃப் என்ன கேட்குறாங்க. இப்போ இங்க எஃப் இல்லை, இதனால நம்ம புரிஞ்சுக்கணும். ஏபி கியூ ஆர் எஸ் டி, அதை எஃப்க்கு என்ன வரும்? டி பிக்கு டி யூ வருமா? ஸோ எஃப்க்கு யூ வரும். என்ன நம்பர் வரும்? ஏக்கு 1 பக்கத்தில் இருக்கு, 2 பக்கத்தில் 3 4 5னா 6 வரும். ரைட்டா? BQ2U6, BQ2U6னா இங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தூக்கிடலாம். அப்போ இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சரு. ஸோ அடுத்தது பார்ப்போம். வி இருக்கு. வினா என்ன? PQRSTUV. அடுத்த வி வரும். PQRSTUV. அப்பனா ABCDEFG வரும். ரைட்டாங்க? அடுத்து G வந்துடும். ஸோ விக்கு என்ன வரும் அப்படின்னா G7 வரும். அப்படிதானே? G7 வரும். அதாவது சாரி ஒரு நிமிஷம். V7 ஏன்னா சாரி இங்கிட்டு நம்பர் இருக்காது. ஸோ அங்கிட்டு தான் நம்பர் இருக்கு. V7 மொத்தமா பார்த்தா G வரும். அவ்வளவுதான். சாரி V7 ஏன்னா அந்த சைடு இருக்கிறது தான் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ V7 மொத்தமா தான் G வரும். Gக்கு தான் V7. ரைட்டா? நான் G7 சும்மா போட்டேன், சாரி. ஏனா திரும்ப P1 வந்துடும். இதான் ஆன்சர். BQ2U6 GP1, BQ2U6 GP1.
அப்பனா ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுல ஒரு 40 கேள்விகள் பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ ஒவ்வொன்றும் நம்ம விரிவா பார்த்தனால நம்ம டைம் எடுத்துருக்கோம். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல இந்த வீடியோ போயிருக்கோம். பரவாயில்ல, ஒவ்வொன்றுக்கும் பின்னணியோட ரிவிஷன் மாதிரி இது இருக்கும். உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்கிறது ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கும், ஃப்ரெஷர்ஸ்க்கு டேட்டா மாதிரி எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ மேத்ஸ் கொஸ்டின்ஸ்ல வெரைட்டி ஆஃப் சம்ஸ் பார்த்துருக்கோம், யூனிட் 6ல வெரைட்டி ஆஃப் திருக்குறளை பார்த்துருக்கோம், இலக்கியம் பார்த்துருக்கோம், தமிழ் சமூக வரலாறு பார்த்துருக்கோம், பெரியார் பார்த்துருக்கோம், அண்ணா பார்த்துருக்கோம். பாளையக்காரர்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு கொஸ்டின்ஸ். நான் தனியாகவே வீடியோவே போட்டேன், அதையும் நீங்க பார்த்துருங்க. தமிழ்நாட்டின் பங்கு பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டின் பெண்களின் பங்கு பார்த்துருக்கோம், ரைட்டா? இது மாதிரி எல்லாமே பார்த்துருக்கோம், ரைட்டா? சும்மா அடுத்த வீடியோஸ்ல இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸை அடுத்தது கொண்டு போகலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.